கேக்குதா நான் பேசுறது? மேடம். சாரி, கால் ஒன்று வந்து என் டேட்டா கட் ஆகிருச்சு. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கேட்டுச்சா உங்களுக்கு? எது லாஸ்டா சொல்லி தந்தது கேட்டுச்சு? adjectives பத்தி. ஓகே. அப்ப adjectives யூஸ் பண்ற மாதிரி அடுத்து வந்து similes and metaphors. Similes and metaphors னு சொன்னா உவமானம் உவமேயம். Similes னா உவமானம், metaphors னு சொன்னா உவமேயம். சோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சில சில நேரங்கள் நாங்க ஆட்களோட முகத்தை வந்து சந்திரனுக்கு ஒப்பிடுவோம். சரியா? அடுத்தது வந்து புருவங்களை வந்து வில்லுக்கு ஒப்பிடுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றதுக்காக வேண்டி நாங்க எங்களுக்கு வந்து உவமானங்கள் உவமயங்கள் யூஸ் பண்ணிடும். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து மெயின்டைன் கிளியர் பிக்சர் ஓ மூட். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி கொண்டு போற நேரம் ஒரு சில ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஈவெண்ட் ஒன்றை பத்தியோ இல்லாட்டி ஒரு சுச்சுவேஷனை பத்தியோ நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத வந்து ஹாப்பியான ஒரு மூமெண்டா, சேடான மூமெண்டா, ஸ்கேரி மூமெண்ட் உண்டா அப்படின்றத ஒரு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டலும். ஸோ அந்த மாதிரியான அஜெக்டிவ்ஸ், அதுக்குரிய அஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலும். சரியா? அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேஸ் வந்து நிறைய டைம்ல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதுவாங்க. ஏண்டா நாங்க நடந்த விஷயம் ஒன்றை பத்தியோ பார்த்த விஷயம் ஒன்றை பத்தியோ கதைக்கணும் அநேகமா பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதுவோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் சில நேரங்களுக்கு ஒரு ஆளை பத்தி டிஸ்கிரைப் பண்ற நேரம், இல்லைன்னு சொன்னா ஒரு பிளேஸ பத்தி இந்த பிளேஸ் இப்படியானதுன்னு சொல்லி சொல்ற நேரம் மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணேலும். ஆனா நிறைய டைம்ல நாங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் நாங்க கதைக்கிறோம். ஈவெண்ட் ஒன்றை பத்தி, சிச்சுவேஷன் ஒன்றை பத்தி எல்லாம் கதைக்க நிறைய டைம்ல நாங்க பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிளேஸ், ஆப்ஜெக்ட், பர்சனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூட ப்ரெசன்ட் டென்ஸ்ல எங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கதைக்க இயலும். ஓகே, பாருங்க எக்ஸாம்பிள். டிஸ்கிரைப் யுவர் ஃபேவரட் பிளேஸ். ஸோ இந்த ஃபேவரட் பிளேஸ் பத்தி சொல்ற நேரம் அந்த பிளேஸ் என்னது என்று சொல்லிட்டு நீங்க வந்து அந்த பிளேஸ் எங்க இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு பிளேஸ், அழகான பிளேஸா அப்படின்னு அந்த பிளேஸை பத்தின டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகலும். ஓகே, பாருங்க. The golden rays of the morning sun gently touched the calm waves of the sea, while fishermen prepared their boats for another day. இந்த லைனை பாத்தீங்கன்னா இப்ப நான் வாசிக்கிற நேரம் the golden rays of the morning sun. சும்மா the rays of the sun சொல்லாம the golden rays of the morning sun. அப்ப மார்னிங் சூரியன் உதிக்கிற நேரம் அந்த தங்க நிறமான கதிர்கள் வந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப வாசிக்கிற ஆட்களுக்கும் ஒரு நல்ல பிரைட்டான ஒரு மார்னிங் வந்து எங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கொள்ளு. அப்ப அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா எங்களுக்கு காட்டுறாங்க என்னன்னா ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு டே அப்படின்ற ஐடியாவை எங்களுக்கு தாராங்க. ஜென்ட்லி டச்ட், சும்மா டச்ட்னு சொல்லல, ஜென்ட்லி டச்ட், மென்மையா தொட்டுச்சின்னு சொல்றாங்க. தி காம் வேவ்ஸ், பாருங்க சும்மா வேவ்ஸ்னு சொல்லாம காம் வேவ்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய. ஸோ காம் வேவ்ஸ்னு சொன்னா அமைதியான கடல் அலைகளிட மேல கோல்டன் ரேஸ், தங்க நிறமான சூரிய கதிர்கள் அப்படியே பட்டுச்சின்னு சொல்லி சொல்றாங்க. while fishermen prepared their boats for another day. அப்ப அப்படி அந்த இடத்துல வந்து ஃபிஷர்மன், மீன் பிடிக்கிறவங்க வந்து அவங்களோட போட்ஸை வந்து ரெடி பண்ணி கொண்டிருந்தாலும் மீன் பிடிக்க போறதுக்கு சொல்லி போட்டுக்கிறாங்க. அப்ப இத சென்டென்ஸை வாசிக்கிற நேரமே எங்களுக்கு வந்து அந்த கடற்கரையில மீனவர்கள் ஈகிற மாதிரி, சூரியன் வந்து உதிச்சுகிற மாதிரி, கடல்ல வந்து அந்த வெளிச்சம் பட்டு அப்படி மின்னுங்கிற மாதிரி எங்களுக்கு கற்பனையில வருது. இந்த மாதிரி தான் நாங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேஸ் எழுதுறது. சரியா? அடுத்தது பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ். Purpose to convince the reader to agree with your opinion or take action. இதெல்லாம் நான் ஸ்டார்ட்லேருந்து நான் சொல்லி கொண்டு வர்றதுதான். ரீடரை வந்து கன்வின்ஸ் பண்ண போறீங்க உங்களோட ஒப்பீனியனை அக்ரி பண்றதுக்கு, உங்களோட ஒப்பீனியன் சரின்ற இடத்துக்கு அவங்கள கொண்டு வர போறீங்க. சரியா? ஸோ ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் பாருங்க. பிகின் வித் அ ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ஓ கொஸ்டின். நீங்க பேச போற டாபிக்கை பத்தி அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும். சரியா? இல்லைன்னு சொன்னா இது சரி அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியனை கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ண வேணும். நிறைய இடங்கள்ல கொஸ்டின் ஒன்று கேட்டேன்னு சொன்னா அது மிச்சம் பொருத்தமா இருக்கும். இப்ப சும்மா சொல்லுவோமே, இப்ப என்னது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன்னு சொன்னா இதை பாருங்க. இந்த எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் வேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ். இதுதான்
உங்களோட டாபிக்னு சொன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம், why should students wear school uniforms சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு இதுதான் பதில்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த கேள்வி நீங்க கேட்டு அதுக்குரிய பதில்களையே நீங்க ஒரு எஸ்ஸேயா எழுதி கொண்டு போவீங்க. சரியா? யூஸ் ஃபேக்ட்ஸ், ரீசன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் டு சப்போர்ட் யுவர் வியூ. அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் வியர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் தானே உங்களோட டாபிக். அப்ப இந்த பக்கத்துல தான் நீங்க அவங்கள பேச போறீங்க. அப்ப இது ஓகேன்ற மாதிரி, இது சரின்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க சொல்ல வேணும். ஃபேக்ட்ஸ், ரீசன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் டு சப்போர்ட் யுவர் வியூ. யுவர் வியூ தான் உங்களோட தம்பிக்கிற டாபிக். இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க சில விஷயங்களை வந்து சொல்ல வேணும். உதாரணங்கள் சொல்லலாம், ரீசன்ஸ் சொல்லலாம், யாருடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை பத்தி சொல்லலாம். சரியா? அது மூலமா ஆட்கள் படிச்சு கொண்ட விஷயங்களை பத்தி சொல்லலாம், ஃபேக்ட்ஸை பத்தி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லி உங்களோட சைடுக்கு பாயிண்ட்டுக்கு வந்து உங்களோட பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ள வேணும். சரியா? அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு பேராகிராஃப் எழுதினா சரி. யூஸ் இமோட்டிவ் லாங்குவேஜ், வேர்ட்ஸ் தட் கிரியேட் ஃபீலிங். அவங்கள வந்து அவங்களோட ஃபீலிங்கை டச் பண்ற மாதிரியான வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ண வேணும். சரியா? உங்களுக்கு இப்படி நடந்தா என்ன மாதிரி இருக்கும், உங்களோட லைஃப் இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே கிளப்பி அது மூலமா அவங்க உங்களோட பாயிண்ட்டுக்கு ஓகே ஆகிற மாதிரி நாங்க எழுத வேணும். சரியா? எண்ட் வித் பவர்ஃபுல் கன்க்ளூஷன் ஓ கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன் சொன்னா இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன முடிவு செய்யலாம், அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்றோட உங்களுக்கு முடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட பாயிண்ட் 100% சரின்ற மாதிரி உங்களோட கன்க்ளூஷனை கொண்டு வர வேணும். அப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க இப்ப பொதுவா டிபேட்ல சொல்லுவோம், என் பாயிண்ட் வந்து 100க்கு 100 சரின்னு சொல்லி நான் இறுதியுமாக சொல்றேன்லாம் சொல்லுவாங்க, அடிச்சு சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட வேர்ட்ஸ்ல நீங்க அதை காட்ட வேணும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லி. அதுக்குரிய பாயிண்ட்ஸ்ல நீங்க முன்கூட்டியே கொடுத்துருப்பீங்க, கொடுத்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணி சொல்லுவீங்க. அடுத்தது யூஸ் கனெக்டர்ஸ். இது வந்து எல்லா ரைட்டிங்லயுமே வாரது தான். therefore, clearly, surely, undoubtedly, இந்த மாதிரியான கனெக்டர்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண, லிங்கிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணேன். சரியா? இதை பாருங்க, யூனிஃபார்ம்ஸ் கிரியேட் ஈக்குவாலிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஷுவர்லி நோ ஒன் ஷுட் பி ஜட்ஜ்ட் பை த க்ளோத்ஸ் தே வியர். ஷுவர்லின்னு சொன்னா உண்மையாகவே. சரி, அப்ப நாங்க வந்து சொல்றாங்க யூனிஃபார்ம்ஸ் கிரியேட் ஈக்குவாலிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களோட பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் வேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ். அந்த பாயிண்ட்டை நீங்க ஓகே பண்றதுக்கு அந்த பாயிண்ட்டை சார்பா நீங்க சொல்ற விஷயம் தான், யூனிஃபார்ம்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஈக்குவலா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், நான் பணக்காரன் நீ ஏழை, உனக்கு சல்லி இல்லை எனக்கு சல்லி இது, எனக்கு நல்ல ரிச்சோடு பிடிக்கலும், அந்த மாதிரி இல்லாம எல்லா பிள்ளைகளும் ஒரே ஈக்குவலா இருப்பாங்க. ஷுவர்லி, ஷுவர்லின்னு சொன்னா உண்மையாவே யாருமே ஜட்ஜ் பண்ணப்படப்படாது. ஸ்கூல்ல வந்து எந்த பிள்ளையுமே யூனிஃபார்மால உடுப்பால அவங்க வந்து ஏழை பணக்காரன், அவன் ஈகிறவன் இல்லாதவன், நல்லவன் கெட்டவன் அப்படி எதுவுமே ஜட்ஜ் பண்ணப்படப்படாது. அதனால இந்த யூனிஃபார்ம் கட்டாயம் ஸ்கூல்ஸுக்கு வேணும் அப்படின்ற பாயிண்ட் தான் நீங்க கொடுக்க போறீங்க. இதுதான் பெர்சுவேசிவ் எஸ்ஸே. ஓகே, அடுத்தது பாருங்க, ஆர்கியூமெண்டேட்டிவ் எஸ்ஸேஸ். To present both sides of an issue and then argue why one side is stronger. நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி ஆர்கியூ பண்ற நேரம் ரெண்டு பக்கத்துல உள்ள விஷயத்தையும் கதைப்பீங்க. கதைச்சிட்டு ஆனா என் சைட் தான் சரி, என் சைட்ல இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பத்தி கதைப்பீங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிள் நான் திருப்பி சொல்றேன். பேரண்ட்ஸ் வந்து ட்ரிப்புக்கு போக வேணும்ன்றாங்க, அவங்களோட சைட்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து ட்ரிப்புக்கு போகணும்னு சொல்றீங்க, உங்களோட சைட்லயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். உங்களோட பாயிண்ட்டை மட்டும் சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ்ட பாயிண்ட் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அது முடிவுக்கு வராது. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா, நீங்க சொல்றீங்க தான், நீங்க உங்களோட மட்டும் நீங்க சொல்லுவீங்க, உமா நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை, ஆனா அதுல இப்படி எல்லாம் இப்படி இருக்குதே சொல்லி கதைப்போம். நாங்க எவ்வளவு விஷயம் கூட கதைச்சிப்போம். சரியா? ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சிப்போம், ஆர்கியூ பண்ணிப்போம். அந்த மாதிரி ரெண்டு பக்க விஷயத்தையும் கதைச்சி முடிச்சுட்டு அதுல உங்களோட பாயிண்ட்க்கு நீங்க சைடுக்கு, உங்களோட சைடுக்கு நீங்க நிறைய அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான பாயிண்ட்ஸை கொடுக்க வேணும். அப்ப நீங்க அதை ஆர்கியூமெண்டேட்டிவ் எஸ்ஸே எழுதுற நேரம் இன்ட்ரோடக்ஷனுக்கு போறோம், இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க எதை பத்தி ஆர்கியூ பண்ண போறீங்கன்னு சொல்லுவீங்க. சரியா? அதுக்கு போறோம் பேராகிராஃப் பாடி பார்ட் எழுதுற நேரம் ரெண்டு சைடுக்குமான பாயிண்ட்ஸை கொடுக்க வேணும். நார்மலா நாங்க மூணு பேராகிராஃப் எழுதுறேன்னு நாங்க பார்த்தோம். ஒரு பேராகிராஃப்ல அவங்களோட சைடுக்கும் அடுத்த பேராகிராஃப்ல உங்களோட சைடுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாவும் பேச வேணும். மூணாவது பேராகிராஃப்ல நீங்க எதுல இருக்கிறீங்க பேச வேணும். முதலாவது பாயிண்ட் வந்து அவங்களோட பக்கத்துக்கு பேச வேணும்,
இல்லாட்டி உங்களோட பக்கத்துக்கு யாரோ 2 பேர்ல ஒரு ஆளோட பக்கத்துக்கு பேச வேணும். 2வது பேராகிராஃப்ல அதோட ஆப்போசிட் ஐடியா. 1வது பேராகிராஃப்ல நீங்க உங்களோட சைடுக்கு பேசுறேன்னு சொன்னா 2வது பேராகிராஃப்ல அவங்களோட சைடுக்கு பேச வேணும். உங்களோட 1வது பேராகிராஃப்ல அவங்களோட சைடுக்கு பேசுனீங்கன்னு சொன்னா 2வது பேராகிராஃப்ல உங்களோட சைடுக்கு பேச வேணும். பேசி முடிச்சிட்டு 3வது பேராகிராஃப்ல என்னதான் நீங்க இப்படி சொன்னாலும் இது இப்படி இல்ல அப்படின்னு உங்களோட பாயிண்ட நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி 3வது பேராகிராஃப்ல எழுத வேணும். அப்ப அவங்களுக்கு விளங்கும், ஓகே இந்த புள்ள வந்து சும்மா சொல்லல, எல்லா பக்கம் நலவு பொல்லாப்பு எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு இந்த புள்ள சொல்லுது அப்படின்னு அவங்களுக்கு விளங்கும். சரியா? ஸோ கிவ் ஃபேக்ட்ஸ், லாஜிக் அண்ட் எவிடன்ஸ், நாட் ஜஸ்ட் ஒப்பீனியன்ஸ். ஆர்கியூமெண்ட் பண்ற நேரம், நாங்க ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ற நேரம் எங்களோட சொந்த கருத்தை மட்டும் வச்சுக்கொண்டு ஆர்கியூ பண்ணலாம். நாங்க அவங்களுக்கு ஃபேக்டும் எவிடன்ஸும் கொடுக்க வேணும், ஆதாரம் காட்ட வேணும். இது இப்படித்தான், இது இப்படி ஆகுறன்னு சொன்னா இது இப்படித்தான் பாருங்க, இது இப்படித்தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆதாரம் காட்ட வேணும். அந்த ஆதாரத்துக்கு வந்து நீங்க கற்பனையில எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. இது வந்து எஸ்ஏ ரைட்டிங் வர நேரம் இது வந்து நாங்க கட்டாயம் டிரெக்டா புக்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும்னு இல்லை, ஃபேக்ட்கள் எடுக்கிறேன்டா. கற்பனையில உங்களுக்கு பொய்க்கு நம்பர்ஸ் மூலமா காட்டி உங்களுக்கு எடுக்கலாம். இந்த புக்ல இப்படி சொல்லிக்குது, அந்த இதுல இவ்வளவு சொல்லிக்குது, உலகத்துல இத்தனை பேர் இப்படி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி ஒரு ஃபேக் நம்பர் ஒன்று உங்களுக்கு கொடுக்கலாம். அதை யாரும் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு எக்ஸாம் பேப்பர் திருத்துறவங்க அந்த புக்கை பிரட்டி இது உண்மையா போயினாலும் தேட மாட்டாங்க. நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்டை நீங்க ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஏதோ சொல்றீங்க. ஒப்பீனியன் மட்டும் இல்ல, நீங்க எவிடன்ஸ் கட்டாயம் கொடுக்க வேணும், லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் கொடுக்க வேணும், ஃபேக்ட்ஸ் கொடுக்க வேணும். சரியா? அடுத்தது கீப் த டோன் ஃபார்மல் அண்ட் லாஜிக்கல். ஸோ இதுல வந்து டோன் வந்து ஃபார்மலா இருக்க வேணும். ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸேல வந்து ஃபார்மலா எழுத வேணும். உங்களோட நீங்க இன்ஃபார்மல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண இயலாது. லாஜிக்கல் சொல்றேன்னு சொன்னா பாயிண்ட்டுக்கு ஏற்ற விஷயத்த பேச வேணும், பொருத்தம் இல்லாத பேசக்கூடாது. உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு நீங்க ஒரு சைடு எடுக்கிறீங்க, இந்த எக்ஸாம்பிள பாருங்க, டெலிவிஷன் டஸ் மோர் ஹார்ம் தேன் குட். டெலிவிஷன் வந்து நல்லது செய்யறதை விட கெட்டதுத்தனம் கூட செய்யுது. அப்ப நீங்க வந்து உங்களோட பாயிண்ட் வந்து டெலிவிஷன் மூலமா கெடுதித்தான் கூடன்னு உங்களோட பாயிண்ட், நல்லதை விட கூடுதலா கெடுதிதான் நீக்குதுன்னு சொல்லி இந்த பாயிண்ட பேச ஸ்டார்ட் பண்ணி நீங்க போயிட்டு இல்ல டெலிவிஷன்ல நலவு தான் கூடன்ற மாதிரி பாயிண்ட பேசி கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களோட கன்செப்ட் பிழை ஆகும். நீங்க அப்ப அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளவே வேணும், நான் பேச போறது டெலிவிஷன் மோசம் சரியில்லைன்னு தான் நான் பேச போறேன். ஒரு பேராகிராஃப்ல நல்லன்றதை பேசுவீங்க, ஒரு பேராகிராஃப்ல சரியில்லைன்றதை பேசிட்டு 3வது பேராகிராஃப்ல ஏன் நீங்க அதை உறுதியாக்குறீங்கன்ற விஷயத்த கொடுக்க வேணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுற நேரம் டெலிவிஷன் மூலமா லைஃப்ல பிரச்சனைகள் வந்த ஆட்களை பத்தி உங்களுக்கு சொல்லலாம், பிள்ளைகள் வந்து எவ்வளவு படிப்புல பின்தங்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அட் பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இந்த மாதிரி டெலிவிஷன் மூலமா பிள்ளைகளோட படிப்பு இவ்வளவு பின்னுக்காவிக்குது, பிள்ளையோட மூளையை சரியான மாதிரி பாதிக்குது, கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாக்குறது குயிக்கா டெலிவிஷன்ல வந்து குயிக்கா இமேஜஸ் வந்து மூவ் ஆகும், அது மூலமா கண் பார்வை இல்லாம போகுது, சிந்தனா சக்தி இல்லாம போகுது, பிள்ளைகளுக்கு திங்கிங் அபிலிட்டிஸ் இல்லாம போகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ம்ஸ் எல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனா குட்னு சொல்ற ஆட்கள் அவங்களோட வாய முடுறதுக்காக வேண்டி அவங்க சொல்ற பாயிண்ட சொல்லி நீங்க சொல்றீங்க டெலிவிஷன்ல இவ்வளவு நலவைக்குதுன்னு சொல்லி, ஆனா அதை விட கெடுதிதான் கூட அப்படின்னு தான் நீங்க முடிக்க வேணும் இந்த ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே. அவாய்ட் இமோஷனல் ஆர் பர்சனல் லாங்குவேஜ். இமோஷனா இந்த நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேசினதுல வந்து எங்களோட இமோஷன்ஸை காட்டலும் எங்களோட ஃபீலிங்ஸை சொல்லலும்னு சொன்னோம் டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேஸ்ல. இதுல வந்து எங்களோட இமோஷன்ஸை காட்ட இயலாது. எங்களோட இமோஷன்ஸை காட்டி ஐ எம் சேட், ஐ எம் ஆங்கிரின்னு சொல்லிக்கொண்டு ஈக்க இயலாது. சரியா? எங்களோட இமோஷன்ஸ் நாங்க இங்க வெளியே காட்டுற மாதிரி எழுதினோம்னு சொன்னா இது ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே வந்து வேல்யூ இல்லாம போயிட்டுரும். அதுல வந்து நாங்க எங்களோட பர்சனல் ஒப்பீனியனை கொடுக்கறோம்ல. சரியா? பர்சனல் ஒப்பீனியனுக்கு கொடுக்காம ஃபேக்ட் தானே நாங்க கதைக்க போறோம், உண்மை எது பொய் எதுன்னு தான் சொல்ல போறோம். அதனால எங்களுக்கு இந்த இடத்துல இமோஷனலோ என்னோட பர்சனல் விஷயங்களை பத்தி நாங்க இங்க கதைக்க தேவையில்லை. சரியா? யூஸ் phrases லைக் on the one hand ஒரு சைட்ல பாக்குற நேரம், on the other hand சொன்னா ஆப்போசிட்டா சொல்ற ஐடியா, இந்த பக்கம் பார்த்தா இப்படியா, அந்த பக்கம் பார்த்தா அப்படியா, அந்த மாதிரி however, in conclusion இந்த மாதிரியான வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். பாருங்க இந்த எக்ஸாம்பிள். On the one hand, television provides valuable information. ஒரு பக்கம் பார்த்தா டெலிவிஷன் வந்து நல்ல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுது. On the other hand, too much watching can harm children's studies. நல்ல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் தருது, குட் சைடுக்கு நாங்க பேசிக்கிறோம். ஆனா மறுபக்கத்துக்கு நாங்க என்ன சொல்றோம், நிறைய நேரம் கூடுதலா டெலிவிஷன் பாக்குறது மூலமா பிள்ளையோட படிப்பு வந்து வீணாகும் சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி தான் நாங்க எழுதி கொண்டு போக வேணும். அடுத்தது பாருங்க, அக்ரி டிஸ்அக்ரி எஸ்ஸேஸ்.
அக்ரி டிஸ்அக்ரி நாங்க பார்த்தோம். டு எக்ஸ்பிரஸ் யுவர் கிளியர் ஒப்பீனியன் ஆன் அ ஸ்டேட்மெண்ட், அக்ரி ஓ டிஸ்அக்ரி அண்ட் சப்போர்ட் இட் வித் ரீசன்ஸ். அவங்க தார ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு நீங்க ஓகே ஆகுறீங்களா இல்லையா, உங்களோட நீங்க விருப்பப்படுறீங்களா இல்லையான்றத நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கு பிறகு நீங்க விருப்பப்படுறதா இருந்தா அதுக்குரிய பாயிண்ட்ஸை கொடுக்க வேணும், ரீசன்ஸ் கொடுக்கணும், ஏன் நீங்க விருப்பப்படுறீங்க. விருப்பப்படலையா, டிஸ்அக்ரி ஆகுறீங்களா, அப்ப ஏன் டிஸ்அக்ரி ஆகுறீங்க, அந்த ரெண்டு விஷயத்துலயும் நீங்க ஒரு சைடு எடுத்து அந்த சைடுக்குள்ள விஷயங்களை தான் பேச வேணும். ஸோ ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் பாருங்க. பிகின் பை ஸ்டார்டிங் யுவர் பொசிஷன் கிளியர்லி, சாரி, பிகின் பை ஸ்டேட்டிங் யுவர் பொசிஷன் கிளியர்லி. ஸோ நீங்க வந்து உங்களோட சைடு, இப்போ நீங்க வந்து அவங்க டாபிக் தந்திக்கிறாங்க, மொபைல் போன்ஸ் ஆர் நெசசரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு தந்திக்கிறாங்க. இதுல வந்து உங்களுக்கு எஸ் மொபைல் போன்ஸ் ஆர் நெசசரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற பாயிண்ட் எடுக்கும், மேலும் நோ மொபைல் போன்ஸ் ஆர் நாட் நெசசரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும், மேலும் அது உங்களோட விருப்பம். சரியா, நீங்க வந்து ஐ அக்ரின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதணும். மொபைல் phones are necessary for students. I agree with this opinion. I agree with this point. Okay? I agree that mobile phones are necessary for students. I disagree that mobile phones are necessary for students. சரியா, அப்ப ஐ அக்ரியோ ஐ டிஸ்அக்ரியான்றது முதலாவது நீங்க சொல்ல வேணும். சொல்லிட்டு ஏன் நீங்க அக்ரி பண்றீங்க இல்லாட்டி ஏன் நீங்க டிஸ்அக்ரி பண்றீங்கன்னு ஒரு 3-4 ரீசன் சொல்ல வேணும். ஏன் இந்த விஷயம் பிள்ளைகளுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லாட்டி ஏன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. யூஸ் கனெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்லி, மோர் ஓவர், இன் மை ஒப்பீனியன், டு சம் அப். சரியா, இந்த மாதிரியான கனெக்டிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லின்னு சொன்னா முதலாவது பாயிண்ட்டை கதைக்கிற நேரம், செகண்ட் பாயிண்ட்க்கு வந்து செகண்ட்லி சொல்லலாம், இல்லாட்டி தென் சொல்லலாம், நெக்ஸ்ட் சொல்லலாம். மோர் ஓவர்னு சொன்னா மேலும் நாங்க தமிழ்ல சொல்றது. இன் மை ஒப்பீனியன் சொல்றது வந்தா ஏண்ட கருத்து நாங்க சொல்றது. டு சம் அப் சொல்ற நேரம் நீங்க வந்து அந்த இடத்துல கடைசியா நீங்க இந்த சமரைஸ் பண்ற நேரம் கன்க்ளூஷன்ல தான் நீங்க இதை சொல்லுவீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா இதுதான் விஷயம் அப்படின்றத சொல்லுவீங்க. கீப் ஒன் சைட், டோன்ட் ஸ்விட்ச் பிட்வீன் அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி. இப்ப நீங்க வந்து அக்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க அக்ரி ஆகிறதுக்கு தான் கதைக்க வேணும். நீங்க அந்த இடத்துல போயிட்டு இல்ல நான் இதுல ஒரு சில விஷயங்களை நான் டிஸ்அக்ரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லப்படாது. நீங்க அக்ரின்ற பாயிண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பாயிண்ட் ஃபுல்லா அக்ரி பக்கத்துக்கே தான் நீக்க வேணும். ஆனா உங்களுக்கு சொல்லலாம், சில நேரங்களுக்கு சில ஆட்கள் இப்படி சொல்றாங்க ஆனா அது பிழை அப்படின்ற பாயிண்ட கொடுக்கலாம். சரியா, மொபைல் போன்ஸ் பிள்ளைகளுக்கு தேவையில்லைன்னு சில ஆட்கள் சொல்றாங்க, ஆனா அதை விட பிள்ளைகளுக்கு தேவைன்ற பக்கத்துல நான் நீக்கிறேன் அப்படின்னு உங்களோட ஆப்போசிட் சைடுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு சும்மா பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படாது. சரியா, சோ ஒரு சைட்ல இருந்து அந்த சைடுக்கே தான் நீங்க பேசிக்கொண்டு போக வேணும். இத பாருங்க, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி தட் மொபைல் போன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் தே ஹெல்ப் இன் லேர்னிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி, ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி. சரியா, that mobile phones are useful for students because they help in learning and communication. இப்ப நீங்க வந்து அக்ரின்ற பாயிண்ட்க்கு தான் நீங்க சொல்லி கொண்டு போறீங்க. அப்ப முழு எஸ்ஏ முடியும் வரைக்குமே நீங்க வந்து அக்ரின்ற பாயிண்ட்ல தான் கதைக்க வேணும். சரியா மேடம், இப்ப அக்ரியா எடுத்தேன்னு சொன்னா டிஸ்அக்ரிய பத்தி பேசப்படாதா? இல்ல, டிஸ்அக்ரிய பத்தி நீங்க அக்ரி எடுத்த மாதிரி நீங்க டிஸ்அக்ரி ஆகல. அந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த எடுத்து அக்ரி ஆகுறீங்கன்னா நீங்க டிஸ்அக்ரி ஆகல தானே. இப்ப மொபைல் போன்ஸ் தான் நெசசரி, மொபைல் போன்ஸ் பிள்ளைகளுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க நான் தேவைன்னு நான் கதைக்கிறேன்னு சொன்னா தேவைன்னு நான் சொல்றேன்னா நான் தேவையில்லைன்ற பாயிண்ட்க்கு போக மாட்டேன். விளங்கு தானுவா? ஆனா உங்களுக்கு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு போற நேரம் சொல்லலாம், சில ஆட்கள் சொல்றாங்க தேவையில்லைன்னு சொல்லி, அவங்க அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா நீங்க சொல்றது 100க்கு 100 சரின்ற மாதிரி கதைப்பீங்க. அப்ப அப்படி கதைக்கிற நேரம் ஆப்போசிட் ஆட்கள் என்ன சொன்னாலும் அதோட நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, நீங்க சொல்றது சரியாயிக்கலாம், ஆனா அதை விட இதுல எந்த பாயிண்ட்ல தான் 100க்கு 100% உண்மை இது, அப்படித்தான் நீங்க கதைப்பீங்க. நீங்க டிஸ்அக்ரி பக்கத்துக்கு போகவே மாட்டீங்க. சரியா, ஓகே மேடம். அப்ப நீங்க அக்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க அக்ரிலேயே தான் நீக்க வேணும்.
அதுக்குரிய மாதிரியே தான் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டும். நீங்க டிஸ்அக்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் இல்ல அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்ற ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அந்த இதுல தான் நீங்க இருக்க வேணும். சரியா? ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் அதே மாதிரி தான், டு ஷோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் ஆஃப் அன் ஐடியா ஆர் சிச்சுவேஷன் அண்ட் தென் கிவ் அ பேலன்ஸ் கன்க்ளூஷன். ஸோ அக்ரி டிஸ்அக்ரில வந்து நாங்க ஒரு பக்கத்தை ஃபுல்லா எடுத்துக்கொண்டோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் நாங்க கதைப்போம். அவங்க வந்து ஏதாவது ஒரு டாபிக் கொண்டு தந்தேன்னு சொன்னா அந்த டாபிக்ல நன்மை தீமையும் ரெண்டையும் கதைச்சிட்டு நடுநிலையான ஒரு முடிவு ஒன்றுக்கு வருவோம். நாங்க அக்ரி டிஸ்அக்ரில அது செய்யல. அக்ரி டிஸ்அக்ரி நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, நாங்க ஒரு சைடு எடுத்து அந்த சைடு தான் சரின்னு பேசினோம். ஆனா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, ரெண்டு பக்கத்தை பத்தியும் நாங்க பேசிட்டு அதுல வந்து பேலன்ஸ்டான ஒரு கன்க்ளூஷன் தான் நாங்க கொடுப்போம். பாருங்க, டிவைட் யூர் எஸ்ஸே இன்டு 2 பார்ட்ஸ். ப்ரோஸ்ன்னு சொன்னா அட்வான்டேஜஸ். சரியா? அட்வான்டேஜஸ் வர நேரம் ஏதோ ஒரு டாபிக் ஒன்ல இருக்கிற நன்மை எல்லாம் சொல்லுவீங்க. கான்ஸ்ன்னு வர நேரம் டிஸ்அட்வான்டேஜஸ், அதுல இருக்கிற தீமை எல்லாம் சொல்லுவீங்க. அப்ப நீங்க வந்து நன்மைக்கு ஒரு பேராகிராஃபும் தீமைக்கு ஒரு பேராகிராஃபும் பிரிக்கணும். நீங்க 4 பேராகிராஃப் எழுதுறீங்கன்னு சொன்னா நன்மைக்கு 2 பேராகிராஃப், தீமைக்கு 2 பேராகிராஃப் எழுதிட்டு அதுக்கு போற கடைசி பேராகிராஃப்ல நீங்க வந்து இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் ஆன மாதிரி ஒரு முடிவு தான் நீங்க கடைசிக்கு கொடுக்க போறீங்க. ஓகே, ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு நன்மை கூடைக்குதா தீமை கூடைக்குதான்றதெல்லாம் பிரச்சனை. அதுல என்னென்ன நன்மைக்குது என்னென்ன தீமைக்குது அதைத்தான் நீங்க சொல்ல போறீங்க. இப்ப உதாரணத்துக்கு நாங்க சும்மா சொல்லுவோம், இப்ப சோசியல் மீடியா, ஃபேஸ்புக் இதெல்லாம் பிள்ளைகள் யூஸ் பண்றதை பத்தி நிறைய நாங்க கிட்டத்தட்ட கதைச்சு பட்டுச்சு. அந்த கொரோனாக்கு போறோம் நிறைய நாங்க அந்த சோசியல் மீடியா பத்தி கதைச்சோம். அப்ப அதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இல்லாட்டி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வர நேரம் நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, ஓகே சோசியல் மீடியால இந்த நன்மைகள் எல்லாம் ஈகுது, இப்படி இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு படிச்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் ஈகுதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப்ல சொல்லுவோம், சோசியல் மீடியால இந்த மாதிரி கெட்ட விஷயங்களும் ஈகுது, இப்படி எல்லாம் பிள்ளைகளை மிஸ்கைட் பண்றாங்க மிஸ்லீட் பண்றாங்கன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு நாங்க கன்க்ளூஷன் என்ன சொல்லுவோம்ல, கடைசியா நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா, இதுல இவ்வளவு நலவு ஈக்குது இவ்வளவு கெடுதி ஈக்குது, அதுல வந்து சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நலவு சைட் கூட, பிள்ளையா யூஸ் பண்றவங்களுக்கு கெடுதி சைட் கூட. அதனால அதை பார்த்து ஒழுங்கா யூஸ் பண்ண நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அந்த மாதிரி சொல்லித்தான் நாங்க வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இல்லாட்டி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எஸ்ஏஸை முடிக்கிறோம். ஸோ டிவைட் யூ எஸ்ஏ இன்டு 2 பார்ட்ஸ், pros and cons. Use linking words firstly on the positive side, however on the other hand, in conclusion, இந்த மாதிரி linking words யூஸ் பண்ணலாம். Stay neutral and balanced. இதுல வந்து நாங்க நலவு தான் கூடைக்குது கெடுதி தான் கூடைக்குதுன்னு நாங்க ஆகிய பண்றோம்ல. சரி, இந்த இடத்துல வந்து நாங்க பேலன்ஸ்ட நடுநிலையில தான் நாங்க கதைக்க வேணும். ரெண்டு பக்கத்தையும் நாங்க கதைக்க வேணும். டோன்ட் பி இமோஷனல். எங்களோட பர்சனல் ப்ராப்ளம்களை பர்சனல் இஷ்யூஸை வந்து நாங்க இதுல இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. பொதுவா நாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கோட வச்சு கதைச்சா சரி. என் வித் யுவர் பர்சனல் வியூ ஆர் சஜஷன். கடைசிக்கு நீங்க முடிக்கிற நேரம் உங்களுக்கு சொல்லலாம், ஓகே இதுல இவ்வளவு நன்மை இருந்தாலும் இவ்வளவு தீமை இருந்தாலும் அதை நாங்க சரியா பாவிக்கிறது மூலமா எங்களுக்கு அதுல 100% நலவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனல் வியூ ஒன்லி சஜஷன் ஒன்றோட உங்களுக்கு முடிக்கலும். பாருங்க, த யூஸ் ஆஃப் த இன்டர்நெட், இதுதான் உங்களுக்கு சந்திக்கிற டாபிக். அப்ப த யூஸ் ஆஃப் த இன்டர்நெட் வர நேரம் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல இருக்கிற நலவெல்லாம் ஒரு பேராகிராஃப்ல கதைக்கலாம். இன்டர்நெட் யூஸ் பண்றது மூலமா இருக்கிற கெட்ட விஷயங்களை டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இன்னொரு பேராகிராஃப்ல கதைக்கலாம். அதுக்கு பிறகு சொல்லலாம் நலவுகளை வந்து எப்படி நாங்க யூஸ் பண்ணி கொள்ளும், கெட்ட விஷயங்கள் வந்து நாங்க எப்படி தவிர்த்து கொள்ளும் சொல்லி நாங்க 3வது பேராகிராஃப்ல கதைக்கலாம். கதைச்சிட்டு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். இன்டர்நெட் சொல்றது எங்க லைஃப்க்கு மிச்சம் தேவையான ஒரு விஷயம். அதை வந்து நாங்க சரியா பயன்படுத்துறது மூலமா எங்களுக்கு வந்து அதை என்ன சொல்ற அதுல இருந்து நிறைய யூஸ் எடுத்துக்கொள்ளும் சொல்லலாம். பாருங்க, the internet provides quick access to information, however it can also cause distraction if not used wisely. சரியான முறையில யூஸ் பண்ணலன்னு சொன்னா அது எங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து நன்மை தீமை அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே உண்டு. இதையும் பாருங்க, very similar to pros and cons essay to discuss good and bad points of something. அதே தான் சரியா. நீங்க வந்து நான் தனித்தனியா போட்டதுக்கு அது ரெண்டையும் ஒன்றுன்னு நினைச்சுக்கோங்க. Clearly separate advantages and disadvantages. Use formal tone and clear organization. Give examples to support each point.
end with a balanced conclusion, say which side is stronger. So advantages and disadvantages of online learning. Online classes save time and money, but students miss direct contact with teachers and friends. So online classes வந்து saves time and money. இப்போ பட் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் டிரெக்ட் கான்டாக்ட் வித் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கிறீங்க. ஆனால் நான் யார்டையுமே முகத்தை கண்டில்லை. ருக்கையாவையும் மாத்திகாவையும் யூசுஃபையும் தவிர மற்ற 2 பேரும் நான் கண்டே இல்லை. முகத்தை கூட காணல. வீடியோ ஆன் பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக ஆன் பண்ணவும் இல்லை. அப்போ நீங்க வந்து இப்போ படிக்கிறீங்க தான், ஆனா நீங்க என்ன சொல்ற, நீங்க முன்னுக்கு உட்காந்துக்கிறீங்கனாலும் கூட எனக்கு தெரியாது, நீங்க பேசினா மட்டும்தான் தெரியும். ஸோ அது ஆன்லைன் லேர்னிங் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உண்டு. ஆனா எங்களுக்கு வந்து பாருங்க, நைட்டுக்கு 10 o'clockனாலும் எங்களுக்கு இதை கிளாஸ் செய்யலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் கதைச்சிட்டு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன்ல நாங்க இதுல எந்த சைடு வந்து மிச்சம் நல்லம் இல்லாட்டி இது ரெண்டையும் நாங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோன்ற மாதிரி ஒரு ஐடியா எங்களுக்கு கொடுக்கல. ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம் ஆர்டிகல் ரைட்டிங். ஆர்டிகல் ரைட்டிங் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எஸ்ஏக்கும் ஆர்டிகலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, சரியா? ஸோ ஆர்டிகல்னு சொல்றது வந்து அநேகமா எஸ்ஏ வந்து நாங்க எங்கண்டாலும் எழுதக்கூடிய ஒரு விஷயம். நாங்க வந்து என்ன சொல்றது, நார்மலா ரைட்டிங்ல ஸ்கூல் ரைட்டிங்கள் எல்லாம் எழுதக்கூடிய விஷயம். ஆர்டிகல்னு சொல்றது வந்து அநேகமா நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நாங்க ஆர்டிகல் ஒன்று எழுதுறோம். So to inform, persuade or entertain readers on a specific topic, usually for a magazine or a newspaper. So newspaper இல்லாட்டி மேகசின்க்கு தான் நாங்கள் அநேகமாக ஆர்டிகல் எழுதுறோம். அதனால அது வந்து ஒரு ஃபார்மல் ரைட்டிங் டைப்புக்கு தான் நாங்கள் போவோம், சரியா? ஃபார்மல் ரைட்டிங்ல என்ன நியூஸ் பேப்பர்னு சொல்ற நேரம் அது வந்து எல்லாரும் வாசிப்பாங்க, மேகசின்ல எல்லாரும் வாசிப்பாங்க. அப்ப அந்த நாங்க எஸ்ஏ எழுதக்கூடிய விஷயங்களே தான், ஆனா ஆர்டிகல் எழுதுற நேரம் எங்களோட ரைட்டிங் வந்து ஃபார்மலா மாறும், சரியா? ஸோ இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒன்று அட் ஆகும் டைட்டில்னு சொல்லி ஒன்று. ஆர்டிக்கலுக்கு டைட்டில் வந்து கட்டாயம் எழுதணும். நாங்க இப்ப எஸ்ஏ எழுதுற நேரம் நாங்க நார்மலா இப்ப எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நாங்க டாபிக் கொண்டு எழுதி தான் எழுதுவோம். ஆனா எஸ்ஏக்கு வந்து டாபிக் போடாட்டி பிழை இல்லை. ஆனா ஆர்டிக்கல் எழுதுறேன்னு சொன்னா கட்டாயம் ஆர்டிக்கலுக்கு ஒரு டைட்டில் போட வேணும். ஆர்டிக்கல் யாரால எழுதப்பட்டுச்சுன்னு சொல்ல வேணும். ஸோ ஆர்டிக்கல் டைட்டில போட்டுட்டு அதுக்கு கீழே அடுத்த லைன்ல பிராக்கெட் உள்ளுக்கு பை சொல்லி எழுதுறாளோட பேரை போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு போறதான் நீங்க வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு போவீங்க. நார்மலா நாங்க வந்து ப்ரொஃபஷனலா எழுதுற நேரம் ஆர்டிக்கல் வந்து ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுப்போம். பேராகிராஃபுக்கு டைட்டில் ஒன்னொன்று கொடுத்து கொண்டு போவோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் சொன்னா இன்ட்ரடக்ஷன்ல எதை பத்தி பேசுறீங்களோ அதுக்கு ஒரு குட்டி சப்டைட்டில் ஒன்று கொடுப்போம். பாடி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பாடியோட 3 பேராகிராஃப் இருக்குதுன்னு சொன்னா அந்த 3 பேராகிராஃபுக்கும் குட்டி குட்டி சப்டைட்டில்ஸ் கொடுப்போம். கன்க்ளூஷன் சொன்னா அதுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுப்போம். அப்படித்தான் பேப்பர்ஸ்ல, மேகசின்ஸ்ல ஆர்டிகல்ஸ் வர. ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க அப்படி எழுத தேவையில்ல. எக்ஸாமுக்கு நீங்க வந்து டைட்டில போட்டு டைட்டிலுக்கு கீழே பை உங்களோட பேரையோ எழுதுறாளோட பேரை போடுங்க. அதுக்கு பிறகு நார்மலா எழுதி கொண்டு போங்க. இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் எங்களோட நார்மல் எஸ்ஏ எழுதுற மாதிரி எழுதி கொண்டு போங்க. சப்டைட்டில்ஸ் போட தேவையில்லை, அது எக்ஸாமுக்கு தேவைப்படாது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஸ்டார்ட் வித் அன் அட்டென்ஷன் கிராபிங் ஓப்பனிங். ஸோ ஆர்டிக்கல் எழுதுற நேரம் கட்டாயம் நீங்க இதை யோசிச்சுக்கோங்க. பார்த்தோன்னே ரீட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்க வேணும் உங்களோட ஆர்டிக்கல்ல. அது உங்களுக்கு குட்டி கதை ஒன்று மூலமா ஸ்டார்ட் பண்ணிலும், இல்லைன்னு சொன்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று மூலமா ஸ்டார்ட் பண்ணிலும், இல்லைன்னு சொன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று மூலமா ஸ்டார்ட் பண்ணிலும், சரியா? ஏதோ ஒரு வகையில நீங்க இப்ப நாங்க எஸ்ஏ வந்து அப்படி இல்லை. எஸ்ஏ வந்து டாபிக்கை வச்சு எங்களுக்கு டாபிக் மூலமா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஆர்டிக்கல் வந்து வாசிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே முதலாவது சென்டென்ஸ்லயே என்ன எழுதிக்கிறாங்க அப்படின்னு ஆட்கள் அதை ஆர்டிக்கலை வாசிக்க வைக்கணும். அது மாதிரிதான் உங்களோட ஆர்டிக்கலோட ஃபர்ஸ்ட் லைன் வர வேணும். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுக்கலாம், இல்ல மேடம் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதா? கேக்குது மேடம். ஓகே. சோ நீங்க ஆர்டிக்கலோட எழுதுற நேரம்
ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபேக்ட்ஸ்ன்னு வார நேரம் ஃபேக்ட்ஸ்ன்னு சொன்னா டேட்டா, நாங்க கொடுக்குற டேட்டா இல்லாட்டி இன்ஃபர்மேஷன். அப்ப நாங்க வந்து சில பிள்ளைகள் பயப்படுவாங்க, அப்படியே ஃபேக்ட்ஸ்ன்னு சொன்னா உண்மையான ஃபேக்ட்ஸ் கொடுக்கணுமா, தரவுகள்னு நாங்க சொல்லுவோம் தமிழ்ல. சரியா நம்பர்ஸ்ல கொடுப்போம். சரியா இப்ப ஏதாவது ஒரு பாப்புலேஷன் ஒண்ணு பத்தி கதைக்கிறேன்னு சொன்னா இந்த நாட்டுல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சரியா அப்படின்னு சொல்ற நேரம் நாங்க யோசிப்போம், அப்படியே உண்மையான நம்பர்ஸ் கொடுக்கணுமான்னு யோசிப்போம். இது வந்து ரைட்டிங் எக்ஸாம் ஒன்று தானே, இது வந்து உங்களோட ஃபேக்சுவல் நாலேஜ் நாங்க பாக்குறோம், உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தெரியுமா எல்லாம் நாங்க பாக்குறோம். ஆனா ரைட்டிங் ஒன்றுன்றதுனால நீங்க பொய்க்கு நம்பர் ஒன்று கொடுக்கலாம். இந்த நாட்டுல இத்தனை இத்தனை கோடி பேர் வாழ்றாங்க சொல்லி பொய் நம்பர் ஒன்று கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஃபேக்ட்ஸ் எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்கன்றது அவங்க பார்ப்பாங்க. நீங்க அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னது, எப்படி நீங்க அந்த ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்றீங்கன்றது அவங்க பார்ப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலும் உங்களுக்கு. சரி ஆர்டிகல் ஒன்று எழுதுற நேரம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலும். அதே மாதிரி கோட்ஸ் ஆட்கள் சொன்ன மகாத்மா காந்தி சொன்னது இல்லைன்னு சொன்ன மதர் தெரேசா சொன்னது உண்டு. அந்த மாதிரி மேடம் start with an attention grabbing opening the ஐந்து கொஞ்சம் வழங்கப்படுத்துங்களே. ஓகே, ஸ்டார்ட் வித் அன் அட்டென்ஷன் கிராபிங் ஓப்பனிங் சொன்னா உங்களுக்கு சின்ன ஒரு கோட்டேஷன் ஒன்றோட, இல்லைன்னு சொன்னா ஒரு கொஸ்டின் ஒன்றோட, இல்லைன்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்றோட. ஸ்டோரி ஒன்று ஒரு டாபிக் ஒன்றை பத்தி நீங்க கதைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த டாபிக்கு பொருத்தமான ஒரு குட்டி கதை, 2-3 லைன்ல ஒரு கதை. இப்ப நாங்க சில ஆர்டிகல்ஸ் நாங்க வாசிப்போம், ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்றோட. நான் நேத்து இப்படி போயிட்டு கொண்டிருக்கிற நேரம் ரோட்ல இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப நாங்க பார்ப்போம், அப்படியே கதை ஒன்று மாறி இருக்குதுன்னு சொல்லி நாங்க வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 2-3 லைன் போக்குள்ளதான் விளங்கும் அந்த கதை, அதோட முடிஞ்சு அதுக்கு போறோம் பேராகிராஃப் வைஸ் அவங்க வந்து இந்த எஸ்ஸே ஒன்று மாதிரி தான் எழுதிப்பாங்க அது. சரியா? அப்ப அட்டென்ஷன் கிராபிங்னு சொன்னா ஆட்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி, வாசிக்க வாரவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான ஒரு ஓப்பனிங் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு நீங்க கதையொன்று குட்டி கதையொன்று சொல்லலாம், ஒரு கோட்டேஷன் போடலாம், ஒரு ப்ரொவர்ப் போடலாம், ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், ஆட்களை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தான் நீங்க கொடுக்க வேணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே காட்டுவேன், காட்டக்குள்ள உங்களுக்கு பார்த்துக்கோங்க எப்படி அதை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி. நிறைய இடங்கள்ல நாங்க வந்து கொஸ்டின்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்ப நானும் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதிக்கிறேன். ஆர்டிகல்ஸ் வந்து எழுதுற நேரம் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, முதலாவது வந்து ஸ்கூல் நிறைய நான் எழுதுறேன், எங்களோட ஸ்கூல் பிள்ளைகளை பத்தி எங்களோட கிளாஸ்ல நடக்கிற விஷயங்களை பத்தி தான் நான் எழுதுறேன். அப்ப எழுதுறேன் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, முதலாவது ஒரு பிள்ளை ஒன்று என்னோட கதைச்சுற மாதிரி நான் ஒரு ஸ்டோரின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? ஸ்டார்ட் பண்ண ஒரு 4 லைன் எழுதிட்டு அந்த 4 லைனுக்கு அந்த ஸ்டோரியை முடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன எழுத வந்தனோ அந்த விஷயத்த நான் சொல்லுவேன். அப்ப வாசிக்கிறவங்க வந்து அப்படியே கதை ஒன்று சொல்ற மாதிரி இருக்கிறாங்க, என்ன கதைன்னு இன்ட்ரெஸ்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கதையில இன்ட்ரெஸ்ட் வந்து இது கதையோட இந்த ஆர்டிகல் எப்படி சம்மந்தப்படுதுன்னு சொல்லி தொடர்ந்து வாசிச்சு கொண்டு போவாங்க. சரியா? நீங்க நிறைய இந்த பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஆர்டிகல்ஸ் வந்து சில நேரங்களில் யுத்தங்களை பத்தி கதைப்பாங்க. யுத்தங்களை பத்தி கதைக்கிற நேரம் ஹிஸ்டரியில போயிட்டு ஹிஸ்டரியில யுத்தங்கள், ஹிட்லரை பத்தி அந்த மாதிரி யாரையாவது பத்தி சின்ன 2-3 லைன்ல மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லிப்பாங்க. சொல்லிட்டு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதுதான் அட்டென்ஷன் கிராபிங். அட்டென்ஷன் கிராபிங்னு சொன்னா ஆட்களை வந்து வாசிக்க வைக்கிறதுக்கு, அவங்களோட கவனத்தை எடுக்கிறதுக்கு தான் நாங்க அட்டென்ஷன் கிராபிங்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து யூஸ் ஃபேக்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோட்ஸ் டு சப்போர்ட் யுவர் ஐடியாஸ். சரியா? ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலும், ஃபேக்ட்ஸ் சொல்ற நேரம் பொய்க்கு ஃபேக்ட்ஸ் உண்மையான ஃபேக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியல. பொய்க்கு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாட்டு பாப்புலேஷன் பத்தி கதைக்கிறதா இருந்தா அந்த நாட்டுல வந்து உண்மையிலே 2 கோடி பேர் தான் ஈக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுமே. உங்களுக்கு சரியான அமௌண்ட் தெரியும், ஆனா உங்களுக்கு சொல்ல 1.5 கோடி பேர் அந்த நாட்டுல வாழ்றாங்க சொல்லலாம். ஆனா உங்கள்ட்ட வந்து பேப்பரை திருத்துறவங்க வந்து அது எது உண்மையா பொய்யெல்லாம் தேடிக்கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க நீங்க இந்த ஃபேக்ட்ஸை சரியா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்களா, கிராமட்டிக்கலா அவங்களோட சென்டென்ஸ் சரியான்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணேலும் ஒவ்வொருத்தர் சொன்ன கோட்ஸ் சொல்லலாம். மகாத்மா காந்தி, மதர் தெரேசா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் பேசின விஷயங்கள், இல்லாட்டி யாராவது ரைட்டர்ஸ் ஆத்தர்ஸ் பேசின விஷயங்கள் கோட்ஸ் எடுத்து உங்களுக்கு போடலாம். ப்ரோவர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஐடியாஸை சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு அந்த விஷயங்களை யூஸ் பண்ணிடும். ரைட் இன் அ ஃப்ரெண்ட்லி பட் ஃபார்மல் டோன். சரியா? இப்போ ஃபார்மல் டோன் தான் நாங்க யூஸ் பண்ண வேணும். இதுலயும் வந்து நாங்க இது வந்து இன்ஃபார்மல் ரைட்டிங்கால இது ஒரு ஃபார்மல் ரைட்டிங். அப்படி வர நேரம் நாங்க வந்து யூஸ் பண்ற டோன் வந்து
எல்லாருமே அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்க வேணும். நாங்க வந்து இன்ஃபார்மல் எழுதினு சொன்னா அது சில ஆட்களுக்கு வந்து அது செட் ஆகாது, மரியாதை இல்லாத ஒரு தன்மையா இருக்கும். அப்படி இல்லாம யாரு வாசிச்சாலும் அவங்களுக்கு பொருத்தமா வார மாதிரி ஒரு ஃபார்மல் டோன்ல நாங்க அதை யூஸ் பண்ணிடலாம். ஆனா ஃப்ரெண்ட்லியா எழுதலாம். ஃப்ரெண்ட்லியா எழுதுறேன்னு சொன்னா அந்த சும்மா கட் அண்ட் ரைட்டா இல்லாம அந்த வாசிக்கிற ஆட்களோட இடத்துல இருந்து எழுதுற மாதிரி எங்களுக்கு அதை எழுதலாம். அவங்க நானும் ஒரு ரீடரா இருந்தேன்னு சொன்னா நான் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்ற இடத்துல இருந்து எங்களுக்கு உங்களுக்கு இதை எழுதலாம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் வித் அ கால் டு ஆக்ஷன் ஓ பாசிட்டிவ் மெசேஜ். கடைசிக்கு ஆர்டிகிளை முடிக்கிற நேரம் வாசிக்கிற ஆட்களுக்கு வந்து நீங்க ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு சம்பந்தமா நீங்க என்ன செய்ய போறீங்க, இல்லாட்டி எல்லாரும் திரண்டு வாங்க நாங்க இதை ஒரு முயற்சி எடுத்து செய்வோம், அந்த மாதிரியான கால் டு ஆக்ஷன். நாங்க கதைக்கிற டாபிக்கை பொறுத்து அது மாறும். சரியா? சில பிரச்சனைகளை பத்தி கதைக்கிறதா இருந்தா இப்ப சும்மா சொல்லுமே டெங்குவை பத்தி கதைக்கிறாங்க. டெங்கு வந்து எல்லா இடத்துலயும் பரவி கொண்டிருக்குதுன்றத பத்தி கதைக்கிறீங்க. அப்ப டெங்கு நோயை பத்தி நெரும்பு பத்தி கதைச்சு அது எப்படி பரவுதோ அதை பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லலாம், வாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து டெங்கு ஒழிப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்ஷன், கால் டு ஆக்ஷன். அவங்கள வந்து அவங்களையும் இதுக்கு இன்வால்வ் பண்றது. அப்படி இல்லையா அவங்களுக்கு சொல்லலாம், நாங்க டெங்கு வந்து ஒழிச்சோம்னு சொன்னா எங்க நாட்டுல வந்து நிறைய இந்த என்ன சொல்ற அந்த டெங்கு நோயால் இறக்குற ஆட்களோட வீதம் குறைவடையும். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஒன்று மூலமா எங்களுக்கு அதை கொடுக்க இயலும். சரியா? அடுத்தது ஆர்டிகல் ரைட்டிங் ஒன்று எழுதுற நேரம் பாருங்க, மெத்தட் எழுதுற ரைட்டிங் மெத்தட் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க கொஸ்டினை சரியா வாசிக்க வேணும். யாருக்கு அட்ரஸ் பண்ண போறீங்க இந்த ஆர்டிகலை, ஆடியன்ஸ் யாரு, ஜெனரல் பப்ளிக்கா, ஸ்டூடெண்ட்ஸா, யாருக்கு நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றத நீங்க பார்க்க வேணும். நார்மலா உங்களுக்கு எஸ்ஏஸ் வர நேரம் நிறைய நேரம் அந்த ஆர்டிகல் ரைட்டிங் வர ரைட் அண்ட் ஆர்டிகல் ஃபார் த நியூஸ் பேப்பர் இல்லாட்டி ஸ்கூல் மேகசின் அப்படித்தான் வரும். இப்போ நியூஸ் பேப்பரா இருந்தா ஜெனரல் பப்ளிக் அட்ரஸ் பண்ணுவீங்க, ஸ்கூல் மேகசினா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுவீங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு யாருக்கு எழுதுறோமோ அவங்களுக்கு பொருத்தமான மாதிரி தான் நீங்க வந்து இதை எழுத வேணும். அண்ட் பர்பஸ். சரியா? பர்பஸ் வர நேரம் அது வந்து ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்கு எழுதுறீங்களா, இல்லண்டா ஒரு விஷயத்த பத்தி பர்ஸ்வேட் பண்றதுக்கு எழுதுறீங்களா, இல்லாட்டி ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண எழுதுறீங்களா, அது வந்து உங்களோட டாபிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க எழுத வேணும். ஸோ இந்த டாபிக்கை வச்சு இந்த ப்ராம்ப்ட்னு சொல்றது உங்களோட கொஸ்டின், இந்த கொஸ்டினை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாயிண்ட்ஸை ஜாட் டவுன் பண்ணுங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எழுதக்கூடிய உண்டா இல்லைன்னு சொன்னா நார்மலா பப்ளிக் பீப்புளுக்கு எழுதுற உண்டான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாபிக்கு ஏற்ற மாதிரி இது என்ன டைப் ஆஃப் ஆர்டிகல்ன்றதையும் பார்த்து பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் அவுட் பண்ணுங்க. நோட் அவுட் பண்ணிட்டு அதை நோட் அவுட் பண்றதை இந்த 2 to 3 minutes எடுத்து அதை நோட் அவுட் பண்ணுங்க, ஜாட் டவுன் பண்ணுங்க. ஜாட் 3 or 4 மெயின் பாயிண்ட்ஸ். அதாவது இன்ட்ரடக்ஷன் ஐடியா என்னது, ரெண்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓ ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன். சரியா? அதை என்ன டைப்ன்றத வச்சுதான் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் எது வருதுன்னு நீங்க டிசைட் பண்ண வேணும். நார்மலா இன்ஃபர்மேஷனா இருந்துன்னு சொன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 3-4 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இதை பத்தி நான் கதைக்க போற இன்ஃபர்மேஷன் என்னது உங்களுக்கு கதைக்கலாம். சரியா? அடுத்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல 1 ஷார்ட் பேராகிராஃப். ஹுக் சென்டென்ஸ் சொல்ற நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொன்னேன், கவர்ற மாதிரி ஒரு ஆட்களை கவர்ற மாதிரியான ஒரு சென்டென்ஸ். ஒரு ஸ்டோரி லைன் ஆயிக்கலாம், கொஸ்டின் ஒன்று ஆயிக்கலாம், கோட்டேஷன் ஒன்று ஆயிக்கலாம், இதாகவும் இருக்கலாம். ஹுக் சென்டென்ஸ் அதோட டாபிக் சென்டென்ஸ் தட் ஷோஸ் வாட் த ஆர்டிகல் இஸ் அபவுட். அப்ப ஆர்டிகல்ல எதை பத்தி கதைக்கிறீங்கன்ற டாபிக் சென்டென்ஸ், டாபிக்கை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. சரியா? அதோட 2-3 சென்டென்ஸ்னு உங்களுக்கு முடிக்கலாம். அதுக்கப்புறம் பாடி பேராகிராஃப் போனீங்கன்னு சொன்னா 2 to 3 பேராகிராஃப்ஸ் எழுதுங்க. ஈச் பேராகிராஃப் 1 மெயின் ஐடியா. அந்த மெயின் ஐடியால வந்து நீங்க எதை பத்தி கதைக்க போறீங்க, அதுல என்னென்ன பகுதிகள் ஈகுதுன்றத மெயினா சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கிவ் ஃபேக்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ், யூஸ் லிங்கர்ஸ். ஃபர்ஸ்ட்லி, மோரோவர், ஆன் தி அதர் ஹேண்ட், ஹவெவர், இந்த மாதிரி லிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. முதலாவது பேராகிராஃப்ல மெயின் ஐடியாவை கொடுத்துட்டு 2வது 3வது பேராகிராஃப்ல என்ன டைப் ஆஃப் ஆர்டிகல்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேராகிராஃப்ல சப் டாபிக்ஸ் போட்டு டிவைட் பண்ணிடும். அப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நார்மலா ஆர்டிகல் எழுதுறேன்னு சொன்னா ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நாங்க சப் டாபிக் கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அது தேவைப்படாது, நீங்க சப் டாபிக்ஸ் போட தேவையில்ல. ஆனா ஒவ்வொரு பேராகிராஃபையும் தனித்தனி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப்னு பிரிச்சுக்கோங்க. அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். அடுத்து கன்க்ளூஷன் போனீங்கன்னு சொன்னா 1 ஷார்ட் பேராகிராஃப், அது ஒரு
2 to 3 sentences இருந்தா போதும். Summarize main points and give a final thought or recommendation. சரியா? மேல கதைச்ச எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி 2 இல்லாட்டி 3 சென்டென்சஸ்ல முடிச்சீங்கன்னு சொன்னா சரி. லாங்குவேஜ் அண்ட் டோன் செமி ஃபார்மல், கிளியர், பெர்சுவேசிவ் வேர் நீடட். பெர்சுவேசிவ்னு சொல்றது நார்மலா ஆர்டிகல்னு சொன்னாலே இந்த நியூஸ் பேப்பர்களுக்கு மேகசின்களுக்கு எழுதுறதுனால வாசிக்கிற ஆட்களை வந்து சில விஷயங்களுக்கு நாங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் நிறைய இடங்கள்ல இந்த ஆர்டிகல்ஸ் எழுதுறது. சரியா? ஸோ எஸ்ஏக்கும் ஆர்டிகலுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம், ஆர்டிகல்ல டாபிக் வந்து டைட்டில் வந்து கட்டாயம் எழுத வேணும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பை யாரால எழுத வேணும், அதுக்கப்புறம் எழுதி கொண்டு போறது தான். எஸ்ஏல வந்து யார் இந்த எஸ்ஏ எழுதுறன்ற பாயிண்ட் எங்களுக்கு எழுத தேவையில்ல, ஜஸ்ட் டாபிக்கா போட்டுட்டு நீங்க எழுதி கொண்டு போனீங்கன்னா சரி. டாபிக் இல்லாம எழுதினாலும் எஸ்ஏல பிரச்சனை இல்லை, பிழை இல்லை. சரியா? மேடம் ஓ இந்த முன்ன கூட என்னது விலங்கல்ல இந்த ரெக்கார்டிங் அனுப்பி ஓ முன்ன கூட ரெக்கார்டிங். அடிச்சிர மேடம். அப்ப நீங்க வந்து யூஸ் மின்னல்டா யூஸ் பண்ண வேணும், நீங்க போங்க, நான் உங்களுக்கு இன்ஷால்லா ரெக்கார்டிங் அனுப்புறேன். ரெக்கார்டிங் எப்படியுமே நான் அனுப்புறேன். நீங்க மின்னல்னு சொன்னா நீங்க ஓ லீவ் ஆகுங்க. சரி மேடம். ரெக்கார்டிங் பார்த்து டவுட்ஸ் இருந்தா கேளுங்க குறைக்கு. சரி மேடம். ஓகே. சோ இங்க பாருங்களேன், அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ். சரி, அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ்னு சொன்னா வாங்க சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் பாருங்க, நான் உங்களுக்கு என்ன போட்டிக்கிறேன், ஒரு வேர்ட் ஒன்று போட்டேன். இப்போ ரிட்டாரிக்கல் கொஸ்டின் சொல்ல, ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லி, ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் சொன்னா நாங்க வந்து இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங்கோ எஸ்ஏ ரைட்டிங்கோ ஏதோ ஒரு இடத்துல வந்து
ஆடியன்ஸை பார்த்து கொஸ்டின் ஒன்று கேட்போம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா அந்த கொஸ்டினை வச்சுதான் நாங்க வந்து அந்த ஆடியன்ஸை வந்து இந்த ஆர்டிக்கிளை ரீட் பண்ண வைக்கிறோம். சரியா? அந்த பாருங்க, இப்ப நாங்க வந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று, ஒரு பேப்பர் ஒன்று எழுதுறேன்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம்னு சொன்னா அதுக்கு எத்தனை பேர் எங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்கன்னு தெரியா. ஆனா அந்த கேள்வியை வாசிக்கிறவங்க, அந்த பேராகிராஃப வாசிக்கிறவங்க, அந்த ஆர்டிக்கலை வாசிக்கிறவங்களுக்கு அவங்கள பார்த்து நாங்க அந்த கேள்வியை கேட்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை தொடர்ந்து வாசிச்சு கொண்டு போவாங்க, இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு. சோ இந்த ஹுக் சென்டென்ஸ்ல நான் சொன்ன கொஸ்டின்ஸ் போடுறேன், அதுக்கு நாங்க சொல்ற இங்கிலீஷ் நேம் வந்து ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லி சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஓகே, நாங்க இது முடிச்சிட்டோம் இல்லையா? சோ அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி நாங்க யாராவது சொல்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லலாம். இது உண்மையிலே நாங்க வந்து யாராலும் சொன்னதை தான் எழுதணும்னு இல்லை. எங்களுக்கு பொய்க்குற ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஏன்னா நாங்க வந்து அவங்க பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் போட்டு எழுதலுமா, ஒன் அட்வான்டேஜ் இஸ் ஆன் தி அதர் ஹேண்ட், இன் கன்க்ளூஷன், இந்த மாதிரி எங்களுக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண இயலும். ஓகே, அடுத்தது போனாங்க ஸ்டோரி. சரியா? ஸ்டோரி நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் எஸ்ஏ ரைட்டிங்ல நான் சொன்னேன் நரேட்டிவ் ரைட்டிங் ஒன்று இது ஸ்டோரி. அதுக்கப்புறம் அது வந்து நரேஷன் சொல்றது ஒரு வகையான ஸ்டோரி தான். ஆனா எஸ்ஏல வர நரேட்டிவ் ரைட்டிங் சொல்றது வந்து நடந்த விஷயம் ஒன்றை பத்தியோ ஏதோ ஒரு கதை ஒன்றை பத்தி சொல்லிட்டு அந்த கதையை மூலமா நாங்க என்ன தெரிஞ்சு கொண்டோம், நாங்க என்ன படிச்சு கொண்டோம் அப்படின்னு சொல்றது தான் நரேட்டிவ் ரைட்டிங். அப்ப அந்த நரேட்டிவ் ரைட்டிங்ல ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் வந்து நாங்க எங்களோட சொந்த ஒப்பீனியன்ஸை கொடுப்போம். சரி, நடுவுல கதையை சொன்னாலும் ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் நாங்க அதை பார்த்து எங்க வாசிச்சோம் அந்த ஸ்டோரிய, எங்க கேட்டோம் அந்த ஸ்டோரிய, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன விதமான சேஞ்சஸ் எனக்கு நடந்துச்சு, நான் என்ன படிச்சு கொண்டேன், அதுல அந்த மாதிரி விஷயம் நாங்க மென்ஷன் பண்ணோம். ஆனா ஸ்டோரி ரைட்டிங்ல வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்றது இல்லை. டிரெக்டா கேரக்டர்ஸை பத்தி நாங்க அந்த கதையோண்டா நாங்க எழுதி கொண்டு போறது ஸ்டோரி ரைட்டிங். அப்ப டு என்டர்டெயின் ஓ கன்வே அ மெசேஜ் த்ரூ கேரக்டர்ஸ், இவெண்ட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். சரியா? அப்ப அதுல வந்து நாங்க வந்து நான் இப்படி ஒரு கதை வாசிச்சேன், இந்த கதை வாசிச்சது மூலமா நான் இப்படி ஒரு விஷயம் எனக்கு இதுதான் படிப்பினையா இருந்துச்சு, அந்த மாதிரி எழுதி கொண்டு போக மாட்டோம். டிரெக்டா நாங்க கதைக்கு போவோம். இப்படி ஒரு ஆள் இருந்தாங்க, இப்படி செஞ்சாங்க, வந்தாங்க, போனாங்கன்னு கதையத்தான் நாங்க எழுதுவோம். இல்லாம அந்த கதை மூலமா நாங்க என்ன படிச்சு கொண்டோம், அதுல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எதுவும் சொல்ல மாட்டோம். சோ இந்த கதை ஸ்டோரி எழுதுற ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங் ஒன்றைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து நாங்க கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி கேரக்டர்ஸ் எங்க இருந்தாங்க, அந்த கேரக்டர்ஸை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் வரும். ஸ்டோரி நாங்க வாசிச்சுக்கிறோம், அந்த மாதிரி தான் வரும். சரியா? அதே மாதிரி கதையில வர ஈவெண்ட்ஸை பத்தி, ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லுவோம். கதை எது சம்பந்தமான கதைன்றது கதையை நாங்க சொல்லுவோம் அவங்களுக்கு. சொல்லிட்டு ஒரு எண்டிங்கோட முடிப்போம். சில நேரங்களுக்கு ஒரு மோரல் ஸ்டோரி ஒன்றா இருந்து நாங்க மோரல் என்னான்னு எழுதுவோம். நாங்க நிறைய அந்த சின்ன காலத்துல நாங்க வாசிச்சிருக்கிறோம், ஸ்டோரிஸ் வாசிச்சு அந்த ஸ்டோரியை ஃபுல்லா வாசிச்சதுக்கு போறோம், கீழே வந்து ஒரு மோரல் ஒன்று தந்திப்பாங்க. உங்களுக்கு மோரல் ஸ்டோரி வந்துச்சுன்னு சொன்னா கீழே வந்து மோரல் ஒன்று எழுதலாம். சரியா? ஸோ பிகின் வித் த கேட்சியோ மிஸ்டீரியஸ் ஓப்பனிங் லைன். ஸோ கேட்சி லைன் சொன்னா ஆட்களை கவர்ற மாதிரியான ஒரு லைன்ல உங்களுக்கு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி எழுதும். ஓகே, யூஸ் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் மார்க்கர்ஸ். ஸோ நிறைய வந்து ஸ்டோரிஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தான் நாங்க வந்து கதையா எழுதுவோம். இப்படி ஒருத்தர் இருந்தாங்களாம், போனாங்களாம், செஞ்சாங்களாம் சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதுவோம். அதே மாதிரி சீக்வன்ஸ் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட், தென், ஆஃப்டர், தட், நெக்ஸ்ட், இந்த மாதிரியான சீக்வன்ஸ் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணும். அதே மாதிரி யூஸ் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ். நிறைய அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணாலும் எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஷோ இமோஷன்ஸ் த்ரூ டயலாக் அண்ட் ஆக்ஷன்ஸ். உங்களுக்கு ஸ்டோரி எழுதுற நேரம் உங்களுக்கு வந்து இன்வெர்டட் கமா சொல்லுக்கு, டபுள் கோட்டேஷன் மார்க் நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி இன்வெர்டட் கமா சொல்லுக்கு ஆட்கள் பேசினதை உங்களுக்கு எழுதலாம், டயலாக்ஸை வந்து எழுதலாம். சரியா? ஸ்டோரிஸ்ல வந்து நாங்க ஆட்கள் பேசுற அந்த டயலாக்ஸ் ஏரியாஸை வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் கோட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி இன்க்ளூட் கேரக்டர், செட்டிங் அண்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன். எங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் இப்ப நாங்க சின்ன காலத்துல வாசிக்கிறோம், ரேபிட் அண்ட் டார்டாய்ஸ்ல கதை வாசிச்சிருப்போம். அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நாங்க வாசிச்சிருப்போம் இல்லையா? அப்ப அந்த ஸ்டோரிஸ்ல வந்து கேரக்டர்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும், பீப்புள் இருப்பாங்க, பேர்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த கேரக்டர்ஸை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணி உங்களோட ஸ்டோரியையும் அந்த இப்ப அனிமல்ஸ்ன்னு சொன்னா அநேகமா ஃபாரஸ்ட் தான் உங்களோட செட்டிங், ஃபாரஸ்ட்ல நடக்கிற மாதிரி கதை வரும். பீப்புள்னு சொன்னா வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி வரும், இல்லைன்னா டவுன்ல நடக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செட்டிங்கை நீங்க
உருவாக்கி கொள்ள இயலும். அதே மாதிரி எண்ட் வித் அ மோரல் ஓ ரிஃப்ளெக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரிக்கு மோரல் ஒன்று போடுன்னு சொன்னா கடைசிக்கு மோரல்னு போட்டு அந்த ஸ்டோரியில என்ன மோரல்ன்றத எழுதுனீங்கன்னு சொன்னா சரி. அப்ப ஸ்டோரி ரைட்டிங் வந்து கஷ்டம் இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அநேகமா நிறைய டைம்ல வந்து உங்களுக்கு பிகினிங் லைன் ஒன்று தருவாங்க அவங்க. சரியா? ஒரு ஸ்டார்டிங் லைன் ஒன்று தருவாங்க. ஸ்டார்டிங் லைனை தந்து கண்டினியூ பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. அப்ப வந்து நீங்க கொஸ்டினை நல்லா பாருங்க. அந்த தந்திக்கிற லைன் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸ்டார்ட் யூசிங் த கிவன் லைன்னு சொல்லி. அப்ப ஸ்டார்ட் பண்ண சொன்னா அதை ஸ்டார்டிங்ல போட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க எழுதி கொண்டு போவேணும். சில நேரங்கள சொல்லுவாங்க யூஸ் த கிவன் லைன் இன் யுவர் ஸ்டோரின்னு தருவாங்க. உங்களோட ஸ்டோரியில அது தந்திக்கிற லைனை யூஸ் பண்ணுங்கன்னு தந்தா கட்டாயம் அது ஸ்டார்டிங்ல தான் யூஸ் பண்ண முடியல. உங்களுக்கு மிடில்லையும் யூஸ் பண்ணலாம், எண்டிங்லயும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஆனா ஸ்டார்ட் யூசிங் த கிவன் லைன் தந்திருந்தாங்கன்னு சொன்னா கட்டாயம் பிகினிங்ல அதை யூஸ் பண்ணி தான் நீங்க கீழே எழுதி கொண்டு போவேன். அதை நல்லா கொஞ்சம் கொஸ்டின்ல ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேர்ட் கவுண்ட் எடுக்கிற நேரம் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டோரி லைன் அப்படி தந்திருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அதை திருப்பி எழுதினா கூட ஆன்சர் தந்திக்கிற பிளாங்க்ல அந்த தந்திக்கிற ஸ்டோரி லைன் எழுதி ஸ்டார்ட் பண்ணா கூட அவங்க தந்திக்கிற அந்த வேர்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அதே நீங்க திருப்பி எழுதினாலும் நீங்க எங்க நீங்களா எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களோ அங்கே இருந்து தான் உங்களோட வேர்ட் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இத பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்னு சொன்னா உங்களோட தலைப்பு. அண்ட் சூஸ் த என்ன சொல்ற அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனான்றது நாங்க பர்சன் ஆஃப் வாய்ஸ். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் பர்சனா யூஸ் பண்றீங்களா, செகண்ட் பர்சனா யூஸ் பண்றீங்களா, தேர்ட் பர்சனுக்கு சொல்றீங்களா இந்த கதைன்றதை நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு நடந்த ஒரு கதையவே கதையா சொல்லலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல யூஸ் பண்றீங்க. செகண்ட் பர்சன்ல இருந்தா நாங்க சாதாரணமா யூஸ் பண்றதுல கதை உண்டு. தேர்ட் பர்சன்ல வந்து உங்களுக்கு எழுதலாம். நிறைய நாங்க கதைகள் வந்து தேர்ட் பர்சன்ல தான் நாங்க எழுதுவோம். சரியா? ஹி இல்லாட்டி ஷி, இல்லாட்டி அனிமல்னு சொன்னா இட். இந்த மூணும் தான் நாங்க அநேகமா யூஸ் பண்றோம். ஸோ அது என்னது ஃபர்ஸ்ட் பர்சனா யூஸ் பண்றீங்களா, தேர்ட் பர்சனா யூஸ் பண்றீங்களான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில வரக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்னது போட போறீங்க, என்ன பேக்ரவுண்ட் வரப்போகுது, என்ன செட்டிங் வரப்போகுது, கதை வந்து எது, கதையோட பிளாட் என்னது, சரியா, இது என்ன மாதிரியான ஒரு கதை அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோரல் தேவைன்னு சொன்னா மோரல் ஒன்றையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. மோரல்னு சொன்னா நாங்க நன்னெறி கதைகள் தமிழ்ல படிச்சுப்போம். கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒன்றை பத்தி நாங்க சொல்லுவோம் அதுல. சரியா? அந்த மாதிரி மோரல் ஸ்டோரி இருந்தா மோரல் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள இல்லை. அப்புறம் ஜட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். பேப்பர்ல சைட்ல கதையோட ஓர்டரை, ஈவெண்ட்ஸ் நடக்கிற ஓர்டரை ஜட் பண்ணிக்கோங்க. ஜட் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ட்ரடக்ஷன் வந்து ஷார்ட்டா கொடுங்க. ஒரு சீன் உண்டு, இன்ட்ரடக்டரி சீன் உண்டு. கேரக்டர்ஸை பத்தி சொல்றதாய்க்கலாம், இல்லாட்டி அந்த சீன் அந்த ஸ்டோரி நடக்கிற என்வாயன்மெண்ட் பத்தி சொல்றதாய்க்கலாம். அதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழகா கதையை பில்டப் பண்ணி கொண்டு போங்க. ஸ்டார்ட் பண்ணி பில்டப் பண்ணி கிளைமேக்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கதையை முடியுங்க. அப்ப இந்த கதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் எதுவுமே நீங்க கொடுக்க மாட்டீங்க. சாதாரணமா நாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல கதைகள் வாசிப்போம். அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் வாசிப்போம், சின்ன காலத்துல புக்ஸ் வாசிச்சிப்போம். அந்த ஸ்டோரிஸ் மாதிரியே தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ கீப் பேராகிராஃப் ஷார்ட் அண்ட் யூஸ் ஆக்ஷன் வேர்ப்ஸ். யூஸ் டயலாக் டு மேக் இட் லைவ்லி. டயலாக்ஸ் யூஸ் பண்ணல நான் சொன்ன மாதிரி டபுள் கோட்டேஷன் மார்க் உள்ளுக்கு உங்களுக்கு அவங்க பேசுறதெல்லாம் போடணும். அப்படி போட்டா கதை வந்து இன்னும் வந்து நல்ல உயிரோட்டமா ஆயிக்கும், லைவ்லியா ஆயிக்கும். சரியா? அதுக்கப்புறம் எண்டிங். ரிசால்வ் த மெயின் ப்ராப்ளம் ஓர் லீவ் அ மீனிங்ஃபுல் ஃபைனல் லைன். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து எண்டிங் கொடுக்குற நேரம் சில ஸ்டோரிஸ்ல வந்து நாங்க எண்டிங் வந்து கொடுப்போம். சாதாரணமா யாரா அந்த கதையில வார கேரக்டர்ஸ் வந்து செஞ்ச ஒரு விஷயத்துக்கான ஒரு முடிவை நாங்க அந்த இடத்துல கொடுப்போம். அவங்க அந்த அந்த கேரக்டர் வந்து நாங்க உங்களுக்கு தெரியும், நாங்க அந்த சில ஸ்டோரிஸ் வாசிப்போம். நாங்க வாசிக்கிறோம் அந்த வுட் கட்டர் வந்து ஒரு காட்டுக்கு போயிட்டு மரம் கொண்ட வெட்டுற நேரம் அவட கோடரி வந்து ஆத்துல விழுந்துரும். அப்ப அவராங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற நேரம் ஒரு தேவதை வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்ப அந்த உட்கடர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கோடரி வந்து ஆத்துல விழுந்துச்சு. அப்ப அந்த தேவதை போயிட்டு முதலாவது ஒரு தங்க கோடரி எடுத்துட்டு வந்து கேட்பாங்க, இது ஒன்ற கோடரியான்னு சொல்லி. இல்லன்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவ போயிட்டு வெள்ளி கோடரி எடுத்துட்டு வருவாங்க.
அது இது உங்களோட கொடரியான்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவருடைய கொடரி எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க, இது உங்களோட கொடரியான்னு. ஓ இதுதான் என் கொடரின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போவார். அப்ப அந்த தேவதை வந்து என்ன செய்யுதுன்னா இவரோட ஜென்யூன் அந்த இவர் பொய் சொல்றல்ல, இவர் உண்மை பேசுறாருன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த சந்தோஷத்துல அந்த தங்க வெள்ளி கொடரியில அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அப்ப அவர் எடுத்து அதை விட்டு வந்து போற அவரோட பிரதர் வந்து அதை கண்டுட்டு நானும் அவர் வந்து சரியான என்ன சொல்றது அவருக்கு அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் எடுத்துக்கொண்டதுக்காக வேண்டி அவரும் ஒரு கோடரி எடுத்துட்டு போய் வேணும்னு சொல்லியே ஆத்துல அந்த கோடரியை போட்டு அழுதிப்பாங்க. அப்ப அந்த தேவதை வந்ததுக்கு போறோம் அவர் என்ன சொல்றது தங்க கோடரி ஏண்ட வெள்ளி கோடரி ஏண்டன்னு சொல்லி எல்லா கோடரியும் எடுத்துட்டு கேட்பாரு, அதை ஏண்டன்னு போய் சொல்லுவாரு. அப்ப அந்த தேவதைக்கு வேளாண்மையோட போய் சொல்றேன்னு சொல்லி அப்ப என்ன செய்வாங்க, உனக்கு என்னது சொல்லுவாங்க, அந்த நீ உண்மையான ஒரு ஆள் அல்ல, நீ போய் சொல்றாள், அதனால உனக்கு ஒரு கோடரியும் தரமாட்டேன்னு சொல்லி தேவதை காணாம போற. அப்ப அவருக்கு இந்த கொடரியும் இல்லாம தான் அவர் வீட்டுக்கு வருவாரு. அப்ப அது வந்து ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை கொடுத்துட்டு கடைசிக்கு அந்த ஸ்டோரியில என்ன மோரல், அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா ஈக்கிறதும் இல்லாம போகும், அதுதான் கதை மோரல். அப்ப அப்படி வார நேரம் உங்களுக்கு அந்த ஸ்டோரி அப்படியே எழுதிட்டு அந்த தேவதை பேசுறது இவங்க பேசுறது எல்லாம் இந்த இன்வெர்டட் கமாஸ்களுக்கு போட்டு எழுதிட்டு கடைசிக்கு ஸ்டோரி உங்களுக்கு முடிக்கலும் இந்த பிரதர் வந்து அதன் மூலமா இந்த கதை மூலமா அந்த பிரதர் வந்து இதுக்கு அப்புறம் நான் போய் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி லேர்ன் பண்ணி கொண்டாரு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு சொல்லுவோம். மேலும் இல்லைன்னு சொன்னா ஒரு மோரல் ஐடியா ஒன்று மூலமா ஒரு கதையை முடிக்கலும். சரியா? சோ நார்மலாவே பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். சில நேரங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் எழுத தேவைகள் வந்தா எழுதலாம். சரியா? சோ நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ண வேணும், அட்வெர்ப்ஸ் யூஸ் பண்ண வேணும் உங்களுக்கு இந்த ரைட்டிங்க்கு. அதே மாதிரி மெயினா ஸ்டோரிகள் எழுதுற நேரம் கட்டாயம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கு போறோம் கதை வந்து ஒன்று தொடர் ஃபீக்குதா, கதையில எங்கேயாவது க்ளோஸ் உடுப்பட்டிக்குதா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ செக் கண்டினியூட்டி டஸ் கோஸ் லீட் டு எஃபெக்ட். அதாவது கதை வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் முடியுதா. சில நேரங்களில் சிலருக்கு கதை எழுத ஸ்டார்ட் பண்ணி எழுதி கொண்டு போற நேரம் வேற எங்கேயோ போயிட்டு கதை முடியும். ஸ்டார்ட் பண்ண கேரக்டர்ஸே கதையில முடிவுல ஈக்காது. அப்படி இல்லாம ஸ்டார்ட் பண்ணது முடியும் வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ் தான் அந்த கதையில வருதா அப்படின்றத நோட் பண்ணிக்கொண்டே போங்க. இடைக்கிட கதையை ரீட் பண்ணி செக் பண்ணிக்கொண்டே போங்க. எழுதி முடிச்சுட்டு செக் பண்ண போனீங்கன்னு சொன்னா ஃபுல் ஸ்டோரியும் திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுத வேண்டி வரும். அதனால ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நீங்க மாறி மாறி போற நேரம் கதை வந்து கண்டினியூட்டி இருக்குதான்றதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி டென்சஸ் வந்து சரியா போட்டிக்கிறீங்களா, பாஸ்ட் டென்ஸ் வர இடத்துல பாஸ்ட் டென்ஸ் புரிய மாதிரி எழுதிக்கிறீங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ் வரக்கூடிய இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி எழுதிக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நார்மலா இந்த டென்ஸ் நான் ஸ்டோரி எழுதுற நேரம் கதை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போனாலும் அவங்க பேசுற லாங்குவேஜ் நாங்கள் இன்வெர்டட் கமாஸ்களுக்கு போடுறது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். சரியா? டயலாக்ஸ் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். அப்ப அதுல சரியா போட்டிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பங்க்சுவேஷன் போடுற நேரம் இன்வெர்டட் கமாஸ், கமா, ஃபுல் ஸ்டாப், குவெஸ்சன் மார்க் எல்லாம் சரியா போடுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே? சொல்லுங்க மேடம். இப்ப ஸ்டோரி எழுதுற நேரம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் மட்டுமே பாஸ்ட் டென்ஸா யூஸ் பண்ணணும். நார்மலா ஸ்டோரிஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். சரியா? நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி டயலாக்கள் ஆட்கள் கதைக்கிற சீன்கள் வரும் தானே, ஆட்கள் கதைக்கிற துண்டுகள் டயலாக் அதுகள் வந்து உங்களுக்கு அந்த கதைக்கு ஏத்த மாதிரி டென்ஸ் மாறும். மத்தபடி நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் போய் முடியும் கதை. அதே டென்சஸ் மாறாது. சரியா? ஓகே மேம். ஓகே. அடுத்தது வந்து டயலாக். டயலாக் வந்து உங்களுக்கு அநேகமா 16th கொஸ்டின்ல கட்டாயம் வரக்கூடிய ஒரு கேள்வி. டயலாக்னும் வரலாம், ரோல் பிளேன்னும் வரலாம். சரியா? சோ உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு 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 கொஸ்டின் லைன் ஒன்று தருவாங்க, தந்துட்டு சொல்லுவாங்க 2 பேர் பேசுற மாதிரி எழுதுங்க இது டயலாக்னு சொல்லுவாங்க. ஸோ டயலாக் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 2 பேர் பேசுற நேரம் உங்களுக்கு கேள்வியில தருவாங்க குறைஞ்சது ஒரு ஆள் 5 முறையாவது பேசணும்னு சொல்லி. சரியா? குறைஞ்சது ஒரு ஆள் 5 முறையாவது பேசணும். அப்ப 2 பேரும் பேசணும், மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 10 முறையாவது பேச வேண்டும். புது டயலாக்கு வந்து வேர்ட் கவுண்டிங் தர மாட்டாங்க. இத்தனை அட்டரன்சஸ் தான் தருவாங்க. அட்டரன்சஸ் சொன்னா ஒரு ஆள் ஒரு முறை பேசுறது ஒரு அட்டரன்ஸ்.
இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் தானே. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் ஒரு அட்டரன்ஸ் தான். இடையில நுஹா பேசணும்னு என் அட்டரன்ஸ் வந்து பிரேக் ஆகிச்சாங்க. அப்ப அதோட முடிஞ்சு. அப்ப நுஹா ஒரு கேள்வி கேட்டீங்க, அது நுஹாட செகண்ட் அட்டரன்ஸ், நுஹாட ஃபர்ஸ்ட் அட்டரன்ஸ். அதுக்கு நான் திருப்பி பதில் சொன்னேன், அது ஏண்ட செகண்ட் அட்டரன்ஸ். அப்ப நுஹா அதுக்கு ஒரு ஓகே மேடம் சொன்னீங்க, அது உங்களோட செகண்ட் அட்டரன்ஸ். அப்ப ஒரு ஆள் ஒரு தொடர்ச்சியா பிரேக் ஆகாம இன்டரப்ட் ஆகாம பேசிக்கொண்டு போறதுன்னு சொன்னா அது ஒரு அட்டரன்ஸா கவுண்ட் பண்ணப்படுறது. சரியா? அப்ப உங்களுக்கு ரோல் பிளே ஒன்றோ டயலாக் ஒன்றோ வார நேரம் 10 முறை பேசணும். சரியா? 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 10 முறை பேச வேணும். 10 முறை பேசுறேன்னு சொல்றது வந்து 10 சென்டென்சஸ் அல்ல. ஒரு முறைக்கு 2 சென்டென்சஸ் வரும் மேலும். சரியா? ஹலோ குட் மார்னிங் வந்துச்சுன்னு வைங்களே. அப்ப ஹெலோன்றதும் குட் மார்னிங்ன்றதும் சேர்ந்து ஒரு அட்டரன்ஸ். அப்ப அதுக்கு அடுத்தால் பதில் சொல்லுவாங்க, ஹாய் குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. அப்ப அது அவங்களோட அட்டரன்ஸ். சரியா? அப்படி இன்டரப்ட் ஆகிற ஒவ்வொரு டைமும் அந்த அட்டரன்ஸ் பிரேக் ஆகும். அப்போ உங்களுக்கு 10 முறை பேசுங்கன்னு சொன்னா ஒரு ஆள் ஒரு முறை பேசுறது ஒரு அட்டரன்ஸ். அது மாதிரி 10 முறை வர வேணும் 2 பேரும் சேர்ந்து பேசுறது. சரியா? So to present a conversation between 2 or more people. அநேகமா உங்களுக்கு 2 பேருக்கு தான் இந்த டயலாக் ரைட்டிங் வரும். Character names, their spoken lines. No long descriptions, focus on natural speech. அப்ப என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னா டயலாக் எழுதுற நேரம் கட்டாயம் யார் யார் பேசுறாங்கன்றது வந்து நாங்க இந்த மாதிரி காலன் சொல்றோம். இது டாக்டருக்கு நாங்க சொல்றோம் காலன். இந்த மார்க் வச்சுதான் நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க சும்மா சொல்றோம். இப்ப மீனா, சரியா? மீனா பேசுறாங்க. அப்ப மீனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வந்து மாலா, சரியா? மாலான்னு போட்டு நாங்க போடுவோம். சரி, இந்த மாதிரி நாங்க யூஸ் பண்ணுவோம். சோ இந்த காலன் நாங்க யூஸ் பண்ணி அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இதுல வந்து டயலாக்ன்றதுனால நாங்க வந்து இன்வெர்டட் கமாஸ் அப்படி எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. ஜஸ்ட் அவங்க என்ன பேசினாலும் அதை சொல்லுவோம். பெரிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதுறல்ல. ஃபோக்கஸ் ஆன் நேச்சுரல் லாங்குவேஜ், நேச்சுரல் ஸ்பீச்னு சொன்னா நாங்க சாதாரணமா ஆட்களோட பேசுற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி தான் நாங்க வந்து இதை எழுத வேண்டும். சரியா? டயலாக்னு சொல்றது வந்து அது ஒரு இன்ஃபார்மல் ரைட்டிங் டயலாக்னு சொல்றது. அதனால கன்வர்சேஷன் வந்து ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி நாங்க அவங்க தந்திக்கிற டாபிக்கு ஏற்ற மாதிரி யார் யாரோட பேசுற மாதிரி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டயலாக் பில்ட் பண்ணி கொண்டு போவேன். ஸோ கீப் நேச்சுரல் கன்வர்சேஷன் ஃப்ளோ. கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் வர வேணும், பதிலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த கேள்வி வர வேணும். அது மாதிரி தான் நாங்க டயலாக் எழுதி கொண்டு போவேன். அப்ப உதாரணத்துக்கு ஹலோ வேர் ஆர் யூ கோயிங் கேட்டா ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட்னு தான் சொல்லணுமே இல்லாம ஹலோ வேர் ஆர் யூ கோயிங் கேட்கறதுக்கு ஐ எம் ஃபைன்னு சொல்லலாம். அப்ப முதலாவது ஆள் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு பொருத்தமான மாதிரி தான் ரெண்டாவது ஆள்கிட்ட பதில் வர வேணும். அதுக்கு பிறகு ரெண்டாவது ஆள் பதில் ஒன்று சொல்லிட்டு அதுக்கு பொருத்தமான மாதிரி தான் மூணாவது ஆள் அடுத்த டயலாக் பேசணும். சம்டைம்ஸ் ரெண்டாவது ஆள் பதில் ஒன்று சொல்லுவாங்க, சொல்லிட்டு அடுத்த கேள்வியும் கேட்டிருப்பாங்க. ஹலோ வேர் ஆர் யூ கோயிங், ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட், வேர் ஆர் யூ கோயிங் கேட்பாங்க. அப்ப அடுத்த ஆள் அதுக்குரிய பதில சொல்லணும். ஸோ அது மாதிரி டயலாக் ஒன்று எழுதுற நேரம் ஒன்று கொண்டு தொடர்பு வர வேணும். ஒரு செயின் மாதிரி தான் இந்த டயலாக் ரைட்டிங் வர வேணும். எந்த இடத்துலயுமே அந்த செயின் வந்து பிரேக் ஆகல. பிரேக் ஆகினு சொன்னா அவங்களுக்கு வந்து டயலாக் ஒருத்தர் பேசினதுக்கும் அடுத்தவர் பேசினதுக்கும் எல்லாம் தொடர்பு இல்லாம போயிட்டு. அதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கீப் நேச்சுரல் கன்வர்சேஷன் ஃப்ளோ. யூஸ் எவ்ரிடே எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எவ்ரிடே எக்ஸ்பிரஷன்ஸ் சொன்னா நாங்க வந்து சாதாரணமா ஆகக்கூடிய கதைக்கிற நேரம் ஹாய்ண்டுவோம், ஹெலோண்டுவோம், ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கு கூட சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். சரியா? யூஸ் ரியலிஸ்டிக் லாங்குவேஜ் அண்ட் ஷார்ட் சென்டென்சஸ். டயலாக் நாங்க பேசுறதும் பந்தியா பேசுறதில்ல. சரியா? சின்ன சென்டென்சஸ் தான் சொல்லுவோம். Yes, I can. Okay, can you give your book, science book னு கேட்டா yes I can give my science book to you. அப்படி ஃபுல் சென்டென்ஸ் எழுதுறதில்ல. yes I can, ஓகே, அந்த மாதிரி ஷார்ட்டா தான் நாங்க எழுத வேணும். பந்தியா எழுதி நிறைக்கிறல்ல டயலாக். ஷோ இமோஷன்ஸ் த்ரூ டோன் அண்ட் ரியாக்ஷன்ஸ். இமோஷன்ஸ் எங்களுக்கு காட்டேடும் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா. ரியாக்ஷன்ஸ் அண்ட் டோன். உதாரணம் சொல்ல போனா எங்களுக்கு ஹாப்பியா ஈக்கிறத காட்டுறதுக்கு வந்து ரியலி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிடும். இப்ப யாராவது ஒரு ஆள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நான் கேட்போமே உண்மையாவா சொல்றீங்கன்னு கேட்போம். அப்ப ரியலி இந்த மாதிரி எங்களுக்கு காட்டேடும். ஒரு கொஸ்டின் மார்க்கையும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க்கையும் போட்டா கொஸ்டினோட சேர்ந்து நாங்க சர்ப்ரைஸ் ஆகிக்கிறாங்க ஓ இந்த மாதிரி சொல்லு, ஓ நோ இந்த மாதிரி நாங்க சொல்லுவோம். ஐயோ அல்லான்னு நாங்க சொல்லுவோமே அந்த மாதிரி அர்த்தம். அதே மாதிரி எங்களுக்கு சொல்லலாம்
நோ வே, நோ வே இப்படி சொல்லும். அது நடக்கவே சான்ஸ் இல்லைன்னு சொல்ற மாதிரி. அப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா எங்களுக்கு வந்து எங்களோட இமோஷன்ஸை காட்டலும். சரியா? வேற என்ன சொல்லலாம் எங்களுக்கு? வாவ், வாவ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. இப்போ வாவ்னு சும்மா வாவ்னு சொல்றது இந்த 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 எக்ஸ்கிளமேஷன் மார்க். சரியா? இந்த மார்க் இது முக்கியமான ஒரு மார்க் இங்கிலீஷ்ல. இந்த மார்க் யூஸ் பண்றது மூலமா எங்களுக்கு வந்து எங்களோட இமோஷன்ஸை நிறைய வெளியே கொண்டு வரையிலும் இந்த மார்க் யூஸ் பண்றது மூலமா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து சர்ப்ரைஸுக்கும் நாங்க இந்த மார்க் யூஸ் பண்ணுவோம். எங்களோட சந்தோஷம் நிறைய சந்தோஷம் வைக்க கூட நாங்க இதை சொல்லுவோம், இந்த மார்க் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஷாக் ஆகின நேரங்களுக்கும் இந்த மார்க்கை நாங்க யூஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் ஆகின நேரங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரியா? பயந்தாலும் ஹாரர் பயத்தை அஃப்ரைட் ஆகினாலும் நாங்க யூஸ் பண்ணோம். சரியா? எல்லா இடத்துலயும் இந்த மார்க் நாங்க யூஸ் பண்ணோம் எங்களோட இமோஷன்ஸை காட்டுறதுக்கு. சரியா? இப்ப நாங்க சும்மா ஒரு ஆளுக்கு வந்து ஹாய்ன்னு சொல்றதுக்கும் டயலாக் ஒன்ல நாங்க இப்படி ஹாய்ன்னு டைப் பண்றதுக்கும் இப்படி ஹாய்ன்னு டைப் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. சரியா? சோ இந்த ஹாய் வந்து ஹாய் ஹாய் அவ்வளவுதான். இது வந்து ஹாய் அப்படின்னு நாங்க ஒரு 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 சந்தோஷத்தோட சொல்றது இந்த ஹாய். இப்படி வந்தா நாங்க வாசிக்கிற நேரமும் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படித்தான் வாசிப்போம். இது வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி வாசிக்கிறது. சோ இந்த இந்த எக்ஸ்பிளமேஷன் மார்க்குக்கு நிறைய பவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளமேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்றது மூலமா இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா எங்களுக்கு எங்களோட இமோஷன்ஸை வெளியே கொண்டு வந்து காட்டலாம். நாங்க இதைத்தான் மீன் பண்றோம் அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது பாருங்க, avoid overusing said. ஓகே, said 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 he said she said சொல்லி சொல்லி ஈக்காம asked, replied, exclaimed, whispered அந்த அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் நாங்க வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இதை நான் படிச்சு தந்தேன். சரியா? செட்னு சொன்னா அவங்க சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லி கொண்டிருக்காம அவங்க கேட்டாங்க, அவங்க பதில் சொன்னாங்க, அவங்க கத்தினாங்க, அவங்க சர்ப்ரைஸ் ஆகினாங்க. எக்ஸ்பிளைன்றது வந்து அப்படித்தான், சர்ப்ரைஸ் ஆகி சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றது. விஷ்ப பண்ணாங்க, ரகசியமா சொன்னாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணி மேடம் டோல்ட், மேடம் செட், டீச்சர் ஒன்று சொன்னான்னு சொல்லி சொல்றேன்டா மேடம் டோல்ட் அஸ், மேடம் ஆஸ்க்ட் அஸ் டு டு அந்த மாதிரியான வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். பங்க்சுவேட் கரெக்ட்லி வித் கோட்டேஷன் மார்க்ஸ். சரியா? ஸோ கோட்டேஷன் மார்க்ஸ் வந்து வார நேரம் நல்லா யோசிச்சுக்கோங்க. டயலாக்ல வந்து கோட்டேஷன் மார்க்ஸ் வந்து நாங்க நிறைய இல்லாம தான் எழுதுவோம். டயலாக் எழுதுறோம் நாங்க வந்து காலன்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணி, இந்த காலனை யூஸ் பண்ணி நாங்க டயலாக்ல பேசுறத எழுதுவோம். எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா மட்டும்தான், யாராவது சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு மட்டும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அநேகமா யூஸ் பண்ணிப்படும். கோட்டேஷன் மார்க்ஸ் நிறைய இடங்கள்ல நாங்க இல்லாம தான் எழுதுவோம். அதனால கோட்டேஷன் மார்க்ஸே எழுமானாலும் இல்லாமக்கிக்குள்ள பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில ஆளுக்கு வந்து நாங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறோம் சொல்லுவோம் யோசிக்கிற மாதிரி விஷயங்களை இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஆனா அதை சொல்லி கொடுத்தோன்னே புள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா முழு டயலாக்லயுமே இதைத்தான் எழுதி வைக்கிறேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து அல்ல. இது வந்து உங்களோட இமோஷன்ஸை வந்து கொஞ்சம் இப்போ திங்க் பண்றது மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை காட்டுறது நாங்க இதை யூஸ் பண்றது. அதனால இதை ஃபுல்லா யூஸ் பண்ணி கொண்டிருக்க வேணும். எங்கேயாலும் தேவைப்பட்டா மட்டும் ஒரு இது மட்டும் யூஸ் பண்ணுங்க. டொட் வச்சு 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 எழுதவான். சரியா? கண்டினியூஸ் டாட்ஸ் வச்சு வச்சு எழுதாம சொல்ற வந்து நாங்க யோசிக்கிறது தானே, அதுக்கு பதிலா லெட் மீ திங்க், லெட் மீ திங்க்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சொல்றதுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்படி மட்டும் எழுதி ஃபில் பண்ண வேணும். இப்படி ஃபில் பண்றதை விட இப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னு சொன்னா இது ஒரு சென்டென்ஸ்னால. சரியா? அதுல கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது டயலாக் கொண்டு வார நேரம் நீங்க எப்படி செய்யணும்னு சொன்னா, முதலாவது வந்து அவங்க என்ன டாபிக் தந்திக்கிறாங்கன்னு பாருங்க. யார் யாருக்கு இடையில அந்த டயலாக் வருதுன்னு பாருங்க. கேரக்டர்ஸ் யார் யாரு, சிச்சுவேஷன் என்னதுன்றதை பார்க்கணும். அதுக்கு பிறகு டயலாக்ல என்னென்ன விஷயத்த நீங்க பேச போறீங்க. நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, எக்ஸாமுக்கு டயலாக் வந்தோடனே முதலாவது 2 டயலாக்லையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3வது டயலாக் வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு. சரியா? இப்ப ரீசெண்டா நான் ஒரு டயலாக் ஒன்று கண்டேன்.
என்னது பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்ல வந்துருந்துச்சு. லைப்ரரியில மெம்பர்ஷிப் எடுக்க வேண்டும். உங்களுக்கு வந்து லைப்ரரியில மெம்பர்ஷிப் எடுக்கணும். யூ வாண்ட் டு கெட் லைப்ரரி மெம்பர்ஷிப் அண்ட் யூ மீட் த லைப்ரரியன். ரைட் அ டயலாக் பிட்வீன் யூ அண்ட் த லைப்ரரியன் சொல்லி. சரியா? இப்ப லைப்ரரியன் ஒன்றுன்னு சொன்னா லைப்ரரியில இப்ப லைப்ரரி ஒன்ல எங்களுக்கு ரோட்ல கண்டா இவங்க தான் லைப்ரரியன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் லைப்ரரியில மெம்பர்ஷிப் எடுக்கிறத பத்தி நாங்க லைப்ரரியன் கதைக்கணும், ரோட்ல இல்ல. லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே விஷயத்த நாங்க கதைக்க வேணும். அப்ப நிறைய பிள்ளை என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, யூ மீட் த லைப்ரரியன் தானே, இவங்க எல்லாரும் இந்த ரோட்ல பார்க்ல கண்ட மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. சரியா? அப்ப எல்லாருக்கும் கீழே தான் போட்டேன். ஏன்னு சொன்னா சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்க லைப்ரரியன் ஒருத்தர புக் லைப்ரரி மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை மீட் பண்றேன்னு சொன்னா நீங்க அதுக்குரிய இடத்துக்கு தான் நீங்க போயிட்டு மீட் பண்ணுவீங்க. அப்ப லைப்ரரியில போயிட்டு நீங்க அவரை மீட் பண்ணி கதைக்கிற மாதிரி தான் அந்த டயலாக் வர வேண்டும். சரியா? அப்ப முதலாவது எந்த இடத்துல நடக்குதுன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரிதான் நீங்க வந்து உங்களோட ஸ்டோரியை பில்டப் பண்ணுவீங்க. அப்ப லைப்ரரியன் கிட்ட போயிட்டு நீங்க வந்து நான் ஒரு புக் மெம்பர்ஷிப் ஒன்று எடுக்க வேணும், என்ன செய்யலாம்னு லைப்ரரியன் கிட்ட கேட்கணும். அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க திருப்பி மெம்பர்ஷிப்பை பத்தின கேள்விகள் கேட்கணும். அங்கே போயிட்டு மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு முதலாவது சென்டென்ஸ்ல ஐ வாண்ட் டு கெட் மெம்பர்ஷிப் ஃபார் தி லைப்ரரின்னு சொல்லி கேட்டோன்னே ஹியர் திஸ் இஸ் த ஃபார்ம் ஃபில் இட் அண்ட் கம்னு சொல்லி 2 சென்டென்ஸ்ல எங்களுக்கு முடிக்கலாது. அப்படியே முடிச்சிருந்தாங்க. முடிச்சுட்டு அதுக்கு புற வார்த்தைகளுக்கும் தேவையில்லாத கதைகள் பேசிக்கொண்டு இருந்தாங்க டயலாக்ல. அப்படி இருக்கப்படாது. அப்ப முதலாவது போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன். அப்ப அவங்க சொன்னாங்க எஸ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த சென்டென்ஸ் வந்து ஐ வாண்ட் டு கெட் அ மெம்பர்ஷிப் இன் திஸ் லைப்ரரி, வாட் கேன் ஐ டூ ஃபார் இட். அப்ப அவங்க கேட்பாங்க வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம், ஆர் யூ அ ஸ்டூடெண்ட், ஆர் யூ ஒர்க்கிங். அவங்க கேட்பாங்க நோ, ஐ எம் ஸ்டூடெண்ட்ஸ் அட் திஸ் ஸ்கூல். அப்ப ஓகே, தென் யூ ஹேவ் டு ஃபில் திஸ் ஃபார்ம் அண்ட் கெட் த சிக்னேச்சர் ஃப்ரம் யுவர் பிரின்சிபல். அப்புறம் எஸ் தேங்க்யூ மேடம், ஹவு மச் டு ஐ ஹேவ் டு பே, ஓகே வாட் இஸ் த மெம்பர்ஷிப் ஃபீ. அந்த மாதிரி அந்த லைப்ரரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கேட்கணும். அதை விட்டுட்டு எஸ் எஸ் ஐ ஹேவ் அ பிரதர், ஐ ஹேவ் அ சிஸ்டர், தே ஆர் ஆல்சோ லைப்ரரி மெம்பர்ஸ், அதெல்லாம் தேவையில்லாத கதை. அந்த மாதிரி இல்லாம டாபிக்கு என்ன பொருத்தமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ன உங்களுக்கு அந்த 10 சென்டென்ஸ்ல 10 டயலாக்ஸ்ல தான் நீங்க வந்து மார்க்ஸ் எடுக்க போறீங்க. அந்த 10 டயலாக்ஸை வீணாக்காம நீங்க பேசி முடிக்க வேணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டயலாக் ரைட்டிங் வார நேரம் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா குட் மார்னிங். உதாரணம் நான் இப்ப உங்களுக்கு என்ன எழுதுறேன் பாருங்க. இப்ப மாலாண்டு வச்சுக்கோங்களே, மாலாண்டு வராங்க. மாலா வந்து குட் மார்னிங் சொல்றா. சரியா? குட் மார்னிங். அடுத்தது வந்து கமலா சொல்றா, அவன் குட் மார்னிங் சொல்றா. சரியா? அது பிறகு மாலாட டயலாக் ஸ்டார்ட் ஆகுது. மாலா வந்து சொல்றா ஹவ் ஆர் யூ. அப்ப இவ கமலா சொல்றா அதுக்கப்புறம் ஐ எம் ஃபைன். சரியா? ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ. அதுக்கப்புறம் திருப்பி மாலா சொல்றா ஐ எம் ஃபைன். அதுக்கப்புறம் இவ மரோ கமலா கேக்குறா வேர் ஆர் யூ கோயிங். இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு ஒவ்வொரு இது எடுக்கவான. சரியா? ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு நீங்க வந்து டயலாக் எழுதுறது இல்ல. இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட 2 4 6 அட்டரன்சஸ் வந்துருச்சு. இது ஒரு அட்டரன்ஸ், இது ஒரு அட்டரன்ஸ், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. சரியா? அப்ப இங்க வந்து குட் மார்னிங்க்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துக்குது. குட் மார்னிங்க்குமே 2 அட்டரன்ஸ் பேத்துருச்சு. சரியா? அப்படி இல்லாம நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா குட் மார்னிங் இவ கேக்குறாங்க. சரியா? குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ. ஒரு அட்டரன்ஸ்ல கேள்வி கேட்டாச்சு. இப்ப இதுக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்? அடுத்தவங்க வந்து பதில் சொல்லணும். குட் மார்னிங், ஐ எம் டூயிங் குட், வேர் ஆர் யூ கோயிங்.
இப்ப நாங்க வந்து மேல இருந்ததுல இதுல வந்து 6வதா கேட்டதுதான் நான் இங்க 2வது கேட்டீங்க. சரி, அப்ப அவ அடுத்தவங்க சொல்லுவாங்க, I am going to the market to buy some vegetables. சரியா? vegetables. Where are you up to? இப்ப இவன் கேக்குறா. இப்ப I am going to the market ன்னு சொல்லிட்டு அடுத்தவ கேள்வி கேட்கும் காட்டி மீது அவ பதில் சொல்லல. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இங்க வந்து 1 2 3 4 5 6 6வதுல வந்தது நீங்க செகண்ட்ல கேட்டீங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2வது சென்டென்ஸ்ல நீங்க வந்து இப்ப இதுல வந்து அவங்க இப்படி நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் 10க்கு 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆனா இப்படி எழுதுற நேரம் உங்களுக்கு இன்னும் 3 டயலாக் தான் போயிட்டு 3 அட்டரன்ஸ் தான் போயிட்டு இன்னும் 7 அட்டரன்ஸ் வரப்போகுது. அந்த 7 எழுதி முடிக்கிறது நீங்க நிறைய விஷயம் கதைச்சிப்பீங்க. அப்படி வரணும் உங்களுக்கு இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு குட் பை சொல்றதுக்குண்டாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா குட் பை சொல்லாம ஒரு கடைசி அட்டரன்ஸ் வரைக்கும் ஏதாவது விஷயத்தை பத்தி கதைக்கணும். கதைச்சிட்டு தான் அதோட தான் நீங்க பாய் சொல்ல வேணும். தனியா பாய்ன்னு 2 பேருக்கும் தனித்தனியா கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொத்தமே 10 அட்டரன்ஸ்ல ஹாய் சொல்றதுக்கு 2ம் பாய் சொல்றதுக்கு 2ம் போனா இடையில வந்து உங்களுக்கு நான் 6 தான் நீங்க பேசுறதுக்கு ஒரு ஆளுக்கு 3 முறை தான் பேசலாம். அப்படி வார நேரம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ல இருக்கிற விஷயங்களை கொடுத்துக்கொள்ளலாம் போகும். அப்படி வார நேரம் உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, நோட் கேரக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். அதை நான் இப்ப சொன்னேன். டிசைட் த பர்பஸ். என்னத்துக்காக நீங்க இந்த டயலாக் எழுதுறீங்க? யாராவது என்ன மாதிரி கன்வின்ஸ் பண்றதுக்கா, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறதுக்கா, இல்லாட்டி ஏதாவது மன்னிப்பு கேட்கறதுக்கா, இல்லாட்டி ஏதாவது சொல்றதுக்கா, இல்லாட்டி ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுக்கா, எது சம்பந்தமானது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6 to 8 எக்ஸ்சேஞ்சஸ் நான் போட்டுகிறேன். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல சொல்லுவாங்க ஒரு ஆள் இத்தனை முறை பேசுங்கன்னு சொல்லி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரைட் கரெக்ட் நேம்ஸ் ஃபாலோட் பை கோலன் or யூஸ் a hyphen. கீப் எக்ஸ்சேஞ்சஸ் ஷார்ட் அண்ட் நேச்சுரல். இந்த கோலன் சொல்ற இந்த டபுள் இந்த டாட் ட்ரெண்ட் வந்து இதான் கோலன். சரியா? அதை யூஸ் பண்ணுங்க. ஷார்ட் அண்ட் நேச்சுரல். இப்போ பாருங்கள், இப்போ இங்க வந்து